கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of the Lord. விசேஷமாக நாம் கடந்த வாரத்தில் வாசித்த வசனத்தையே நான் மறுபடியுமாக இந்த காலையில் உங்களிடத்தில் ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் வாஞ்சுகிறேன். Once again I wanted to share and meditate the same word of God which I meditated in the previous week. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஜீவிக்கிற நாட்களில் தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் அவர் தமக்கென்று 12 சீசர்களை தெரிந்தெடுக்க ஆரம்பித்தார். While Jesus was living on this earth, in the beginning of his ministry, he started to choose 12 disciples. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவர் தமக்கென்று சீசர்களை அவர் தெரிந்தெடுக்கிற நேரத்தில் தான் இந்த வார்த்தையை கொண்டு சீசர்களை தமக்கென்று அழைத்தார் என்று படிக்கிறோம். While he was choosing the disciples unto him, by these same words he was calling his disciples. வசனத்தை சத்தமாய் தமிழில் ஆங்கிலத்திலும் சீக்கிரம் வாசி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமானவர்களே, என் பின்னே வாருங்கள். Follow me. ஆண்டவர் தம்முடைய சீசர்கள் அல்லது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்மோடு கூட இருக்க வாஞ்சித்த அந்த சீசர்களை பார்த்து கொடுக்கிற அழைப்பு என் பின்னே வாருங்கள். The Lord who was desiring his disciple to be with him, who wanted to serve him, is giving such type of invitation calling. இந்த அழைப்பு இன்றைக்கும் முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரை பார்த்தும் ஆண்டவர் சொல்கிறார், என் பின்னே வாருங்கள். Even today Jesus is giving the same calling to the whole world, follow me. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். Those who are heavy laden, come unto me. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். I shall give you rest. ஆண்டவரிடத்தில் ஆண்டவருக்கு பின்பாக ஆண்டவரை பின்பற்றும்படியாக ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கிற மனுக்குலத்தை ஆண்டவர் அழைக்கிறவராக இருக்கிறார். God is calling this humanity to follow him. போன வாரத்தில் நாம் இந்த பூமியில் ஜீவிக்கிற காலத்தில் நாம் எதையெல்லாம் பின்பற்றும்படியாக இந்த உலகத்தில் பல்வேறு அம்சங்கள் இருக்கிறது என்பதை நாம் படித்து தியானித்தோம். In the previous week we have meditated in the world what are the things we should follow. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த பூமியில் ஜீவிக்கிற காலத்தில் நாம் நம்மை பின்பற்றும்படியாக அழைக்கிற வேறு எந்த சத்தத்துக்கும் எந்த அம்சங்களுக்கும் நாம் இடம் கொடுக்காதபடி ஒரே ஒரு சத்தத்துக்கு மாத்திரம் நாம் கீழ்ப்படிந்து இயேசுவை மாத்திரம் பின்பற்றி ஜீவிக்க கர்த்தர் நம்மை இந்த பூமியில் நாம் கர்த்தரால் பூமியில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். We are being kept in this world not to hear the strange voices, but in our spiritual only we should hear the voice of God and follow him. ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறப்பான் என்றால் அவன் பின்பற்ற வேண்டியதான மாதிரி, அவன் பின்பற்ற வேண்டிய அடிச்சுவடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். If anyone is born on this earth, the only one person he can follow, that is Jesus Christ. Only one person footsteps he can follow, that is Jesus Christ. எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கு பூமியில் இருக்கிறதான நடிகர்கள், பூமியில் இருக்கிறதான விளையாட்டு வீரர்கள், பூமியில் இருக்கிறதான அரசியல்வாதிகள், பூமியில் இருக்கிறதான உயர்ந்த கணம் பொருந்தின மனுஷருடைய செய்கைகள், அவர்களுடைய பேச்சுக்கள், அவர்களுடைய கிரியின் பிரகாரமாக அதை மாதிரியாக கொண்டு அவர்களை பின்பற்றுகிறவர்களாக இன்றைக்கு பூமியிலே மனிதர்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். Today so many people are living by seeing the life of senior actors, politicians and so many other persons, sports people, and they are following them madly. அதற்காக ஒரு மனிதனை கர்த்தர் பூமியில சிருஷ்டிக்கவில்லை. God did not create the person for that purpose. எந்த ஒரு மனிதனும் பூமியில தான் பின்பற்றும்படியாக ஒரே ஒரு கடவுள், அவர்தான் இயேசு. Everyone has to follow only one God, that God is Jesus Christ. பூமியில மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் பல்வேறு விதமான மதங்களால் போதிக்கப்படுகிற கோரிக்கைகள், கொள்கைகள், தத்துவங்கள், இவைகளுக்கு பின்பாக இவைகள்தான் உண்மை என்று சொல்லி மனிதன் அவைகளையும் பின்பற்றி போகும்படியாக இன்றைக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறான் என்று நாம் பொதுவாக பார்க்கிறோம். In the today world we see commonly they don't want to accept Jesus Christ and follow him, but they wanted to accept many types of religions and they want to follow their doctrines. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டிய, நம்முடைய பூமியில் நாம் ஜீவிக்கிற காலத்தில் மிக முக்கியமான வார்த்தை, நாம் பூமியில் ஜீவிக்க அழைக்கப்பட்டது, இந்த பூமியில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் இயேசுவை மாத்திரம் நாம் பின்பற்ற வேண்டும். Dear people of God, we must understand one thing very clearly and soundly, that we have been called and created to follow Jesus alone. ஏற்றுக்கொண்டு இயேசுவின் அடிச்சுவடுகளில் நடந்து இயேசு வைத்துவிட்டு போன பாதைக்கு தான் நம்மை ஒப்பு கொடுத்து அவர் சொன்னதான கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அவரையே சார்ந்து கொண்டு அவருக்கு பின்பாக பின்பற்றி அவரை பின்பற்றி ஜீவிக்க முடியாகவே கர்த்தர் இந்த பூமியில் நம்மை வைத்திருக்கிறார். God has kept us on this earth only to follow his footsteps, only to follow his role model. அதைத்தான் இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார், என் பின்னே வாருங்கள். That's why Jesus told his disciples,
கடைசி follow me. காலத்தில் இயேசுவை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We all of us know in these last days we have been called to follow our தேவனுடைய Lord. பிள்ளைகளாகிய நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால் அதற்கு பலவிதமான விஷயங்களை நாம் வேதத்தில் தியானிக்க முடியும். We, the children of God, if we want to follow Jesus Christ, we can see so many things in the scripture. எந்த ஒரு மனிதனும் இயேசுவை பின்பற்றும்படியாகவே நியமிக்கப்பட்டிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் அதற்காகவே இந்த சபைக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். Any person is ordained only to follow Jesus Christ. Even we are also kept in the church ஆண்டவராகிய for இயேசு that purpose கிறிஸ்துவை only. நோக்கி பார்த்து ஆண்டவரை பின்பற்றுவது என்றால் என்ன? The meaning of looking unto the Lord and follow him. ஆண்டவரை பின்பற்றுவது என்று சொல்வது வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு நல்ல புதிய வேதாகமங்களை வைத்து புத்தாடை உடுத்தி நான் வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு வந்துவிட்டு போவதுதான் ஆண்டவரை பின்பற்றுவது இன்றைக்கு அநேகர் தங்களை குறித்து யோசித்துக் கொள்கிறார்கள். Today many of the people think wearing new dress and taking the new Bible in the hands and attending the church as the following Jesus Christ ஆண்டவரை experience. பின்பற்றுவது ஒரு மனிதனுக்கு சத்தியத்தின் வாயிலாக சத்தியத்தின் அனுபவமாக அவனுக்கு காணப்பட வேண்டும். Following Jesus means it should be the experience of following the truth. சத்தியத்துக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படிந்தால் மாத்திரமே அவன் ஆண்டவரை இயேசுவை பின்பற்றுகிறவனாக மாறுகிறான். Only when a person obeys the truth of God, then he becomes the follower of God. ஆண்டவரை பின்பற்றும்படியாக நமக்கு ஒரு சில ஆலோசனைகளை இந்த காலையில் நமக்கு கொடுத்து ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு சில சிறப்பு அம்சங்களை நமக்கு கர்த்தர் போதிக்க நம்மை குறித்து கர்த்தர் வாஞ்சிக்கிறார். Even this morning God is desiring us to teach how we can follow. For that purpose he காலை wants to வேளையில் முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் புரட்டி அந்த வசனத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையை நான் முதலாவது உங்களிடத்தில் சொல்லி பல காரியங்களை கர்த்தருடைய கிருபையினால் உங்களுக்கு ஆலோசனைகளாக போதிக்க கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் என் மூலமாக ஏவுகிறதை நான் உணரக்கூடியவனாக இருக்கிறேன். Now I am feeling in my spirit, the Spirit of God is urging me to tell certain spiritual truths from Revelation chapter 14 verse 4. அங்கே ரெவலேஷன் 14:4 படிக்கிறோம். இடைப்பட்ட அந்த வசனத்தின் இடைப்பட்ட விதத்தில் ஒரு வார்த்தை வருகிறது. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. In the center of that verse there is a verse which they are the people who they follow the Lamb wherever he go. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. They are they which follow the Lamb whithersoever he goes. பூமியில் ஜீவிக்கிறதான ஒரு தேவனுடைய மனுஷன் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு எங்கே போகிறாரோ அவருக்கு பின்பாக பின்பற்றி அவருக்கு பின்பாக போவதுதான் ஒரு மனிதன் இந்த பூமியில் நடக்க வேண்டிய வழியாக பாதையாக அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. In this earth the path, a way is ordained for a person to follow wherever the Lamb of God is going. இந்த வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முழு நேர ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்ட சீயோனில் பிரவேசிக்கிற கர்த்தருடைய ஊழியர்களுக்காக சொல்லப்பட்டிருந்தாலும் சீயோனோடு இசைவனைப்பாக கட்டப்படுகிற சீயோனோடு சேர்ந்து கர்த்தருடைய வரிகள் வெளிப்பட போகிற எருசலேமுக்கும் அல்லது எருசலேமில் பிரவேசிக்க போகிற தேவ ஜனத்துக்கும் தேவனுடைய சபைக்கும் இந்த வசனம் மிகவும் ஏற்றதாக இருக்கிறது. Of course this verse is specifically spoken to the servants of God who are going to inherit the Zion, but it will also fit to the children of God who are going to inherit the New Jerusalem also. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கடைசி நாட்களில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே போகிறாரோ அங்கே நாமும் அவரோடு கூட போய் அவரை பின்பற்றும்படியாக இந்த பூமியிலே நாம் ஜீவிக்கிறோம். Dear children of God, in these last days, wherever our dear Lord is going, we also should follow him that place. For that purpose only we are living. இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவித்ததான மனித அவதாரம் எடுத்து பூமியில் ஜீவித்த அந்த 33 வருடங்களை எடுத்து நாம் பார்க்கும் பொழுது அவர் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போனார் என்பதை இந்த காலை வேளையில் ஒரு சில இடங்களை வைத்து நாம் ஒரு சில தியானமாக நாம் இந்த காலை வேளையில் படிக்க போகிறோம். While Jesus was on this earth for 33.5 years, what are the places he has visited? We are going to meditate certain places of them. ஆட்டுக்குட்டியானவராகிய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியாகி இந்த இயேசு உலகம் முதல் மனிதனுக்காக அடிக்கப்படும்படியாக நியமிக்கப்பட்ட முன்குறிக்கப்பட்ட இந்த இயேசு இந்த பூமியிலே ஜீவித்து கொண்டிருந்த காலத்தில் அவர் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் சென்றார், அந்த இடத்தின் விசேஷம் என்ன, அதை நாமும் பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோமே என்கிறதை தியானிப்பதுதான் இந்த காலையில் நம்முடைய தியானமாக இருக்கும். Today the morning of meditation is the Lamb of God slain before the foundation of the world, the Lamb that taketh away the sin of the world. What are the places he visited? We should also meditate the same places. என் விண்ணே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். Follow me, I will make you the fishers of men. இந்த பகுதியை நாம் தியானித்து விட்டு கர்த்தர் நமக்கு நேரம் கொடுத்து அனுமதிப்பாரானால் இன்னும் 1-2 விஷயங்கள் உண்டு. அதை கர்த்தருக்கு சித்தமானால் நாம் தியானித்து முடிப்போம். After meditating these points, if the Lord permits and spare time, இயேசு then we can see இந்த other points. பூமியில் ஜீவிக்கும் பொழுது ஒரே இடத்திலிருந்து அவர் ஜீவிக்கவில்லை. அவர் கால்நடையாக
எத்தனையோ இடங்களுக்கு அவர் சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. While Jesus was living on this earth, he did not stay particularly at one place. He was going அவர் through so many எங்கெங்கெல்லாம் places by walk. சென்றாரோ அங்கெல்லாம் அவரோடு கூட இருந்த அவருடைய சீசர்களும் அவருக்கு பின்பாகவே போனார்கள் என்றும் வேதத்திலே நாம் படிக்க முடியும். Also we can read in the scriptures, wherever Jesus went, even the disciples also were with him. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஊழியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற சீசர்களே, ஆண்டவருடைய விசுவாசிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறதான சீஷத்துவத்தை பெற்ற தேவ ஜனமே, இந்த கடைசி நாட்களில் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்ற முடியாய் நாம் இடம் கொடுப்போமாக. We who are the believers, who are the true disciples of Jesus Christ, even we also in this last day should follow Jesus wherever he நான் goes. வேதத்தில் ஒரு சில இடங்களுக்கு ஆண்டவர் சென்றதை வைத்தும் அந்த இடத்தினுடைய விசேஷம், ஆண்டவர் அங்கே செல்வதற்குரிய காரியம் என்ன, நாமும் ஆண்டவரோடு கூட நாமும் இந்த பூமியில் ஜீவிக்கிற நாட்களில் நம்முடைய இயேசுவை பின்பற்ற முடியாக நாமும் அப்படியே காணப்பட வேண்டும் என்பதுதான் இந்த காலையில் நாம் தியானிக்க போகிறோம். Even this morning we are going, what are the places Jesus visited and what purpose he went, we will meditate and we will also follow the same thing. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். Follow me, I will make you fishers of men. இந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்கென்று நம்மை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருந்தால் நாம் மனுஷரை பிடிக்கிறவர்களாக, ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவர்களாக, தேவனுடைய சபையும் ஆத்துமாக்களினால் நிரம்பி வளருகிற ஒரு சபையாக மாற்ற கர்த்தரால் முடியும். If you can yield for the spiritual experience, then the God can change you as well as church, as people making fishers of men. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. They are the people who follow the Lamb whithersoever he இந்த goes. பூமியில ஜீவிக்கும் பொழுது நமக்காக இந்த ஆட்டுக்குட்டியானவர் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போனார் என்பதை நாம் தியானிப்போம். While Jesus was on this earth, where did the Lamb go? மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30வது வயதில் ஞானஸ்நானம் பெற்று அவர் யோர்தானை விட்டு கரையேறினுடனே அவர் அபிஷேகம் பெறக்கூடியவராக இருந்தார். Our Jesus Christ, while he was 30 years old, when he was taking baptism and he was coming out of the water, he received the anointing of the Holy அதற்கு Spirit. பிறகுதான் அவர் தன்னுடைய ஆவிக்குரிய பிரயாணத்தை ஆரம்பித்ததாக வேதத்திலே படிக்க முடியும். We read in the scripture, then only Jesus started his spiritual journey. பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்டதான தேவனுடைய சபையே, Oh church of God, who received the anointing of the Holy Spirit. ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற உடனே தான் நமக்கு இந்த ஆவிக்குரிய பிரயாணம், ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. After salvation, water baptism, the anointing of the Holy Spirit only, the spiritual journey மத்தேயு begins. சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்ற முடியாய் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறதான தேவனுடைய ஜனமே, ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்ற முடியாக இடம் கொடுப்பாயாக. Those you who are called to follow the Lamb wherever he goes, who are saved, receive the water baptism, is anointed of the Holy Spirit, surrender yourself to follow the Lamb. இங்கே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு முதலாக வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். Here by the Spirit, firstly he was led to the wilderness. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களும் அபிஷேகம் பெற்ற பின்பு ஒரு வனாந்திரத்துக்குள் கொண்டு போகப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. So it is essential for the children of God who have received the anointing of the Holy Spirit to be put in the wilderness. இந்த பொல்லாத பூமியிலே ஒரு வனாந்திரமாகிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையாகிய ஒரு வனாந்திர ஜீவியம் செய்கிறவர்கள் மாத்திரமே இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். Only those who live a life of wilderness in this evil world, they are the true followers of Jesus Christ. ஜனங்களும் கூட 430 வருடங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்துவிட்டு அவர்களை கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வேறு விரித்தார். The children of Israel were under the bondage for the 430 years. God has delivered them from the எகிப்தின் land. அடிமைத்தனத்திலிருந்து வேறு விரிக்கப்பட்ட ஜனங்கள் இப்பொழுது செங்கடலை கடந்து சீனாய் மலையின் அடிவாரத்துக்கு வந்தார்கள். The children of God were delivered out of the land of Egypt. They crossed the Red Sea and entered into the wilderness சீனாய் of மலையின் Sinai. அடிவாரத்துக்கு பின்பாக அவர்கள் கானானை சென்றடையும்படியாக ஒரு பெரிய வனாந்தர பாதை அவர்களுக்கு வைக்கப்பட்டிருந்தது. Under the Mount Sinai there was a great wilderness day before they inherit the எகிப்தின் land of Canaan. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது, ரட்சிப்பையும் செங்கடலை கடந்தது, ஞானஸ்நானத்தையும் சீனாய் மலையின் அடிவாரத்துக்கு வந்தது. அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் புதிய ஏற்பாட்டு கால அனுபவத்தில் பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவத்துக்கு நிழலாட்டமாக இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். We also study the deliverance from the land of Egypt from the bondage is the type of salvation. Crossing of Red Sea is equivalent to the water baptism பரிசுத்தாவின் experience. அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற சீயோனையும் எருசலேம் ஆகிய நித்திய கானானை சுதந்திரிக்க ஒரு வனாந்திரத்துக்கு ஊடாக கொண்டு போகப்பட வேண்டும். A children of God should be taken to the wilderness in order to inherit his land, that is Zion and New Jerusalem. பூமியிலே இருக்கிற எந்த ஒரு கிறிஸ்தவனுக்கும் மகிமையான நம்பிக்கையை, வருகை நம்பிக்கையை பெற்றிருக்கிற எந்த ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு வனாந்திர பாதை என்று உண்டாயிருக்கிறது என்று நாம் விளங்கிக் கொள்வோமாக. Let us understand, for any type of Christian who has got the glorious hope, for
him the wilderness is kept. வனாந்தரத்திலே கொண்டு போகப்பட்ட இந்த இயேசு பல விதங்களில் சோதிக்கப்பட்டார் என்று படிக்கிறோம். Also we read that Jesus was led to the wilderness, was tempted in various பரிசுத்தாவின் angles. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் உண்மையும் உத்தமமாய் இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால் இந்த வனாந்தர பாதையில் இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தில் நாம் சோதிக்கப்பட ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். We who are received the anointing of the Holy Spirit, if you want to go in this wilderness journey, we have to surrender ourselves for all type of நமக்கு temptations. சோதனைகள், பரீட்சைகள், போராட்டங்கள் இவைகள் அனுமதிக்கப்படும். அவ்வாறு அனுமதிக்கப்படும் பொழுது மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்து போவதே இந்த வனாந்தர பாதையின் சிறப்பு அம்சமாக இருக்கிறது. The special aspect of this wilderness life is whenever the sufferings and trials and temptations are permitted, we should willingly go through it. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் கொண்டு வரப்பட்ட பின்பு பல விதங்களில் சோதிக்கப்பட்டு அவைகள் எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்கிறவராக இருந்தார். When Jesus was brought to the wilderness and was tempted, he overcame all things. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. They are the people who follow the Lamb wherever he goes. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான தேவனுடைய ஜனமே, அவரை உண்மையுத்தமாய் அவரை பின்பற்றுகிறதான ஒரு அனுபவம் என்று சொல்கிறது. வனாந்தர பாதைக்குள் கொண்டு வரப்பட்டு பல விதங்களில் சோதிக்கப்பட்டு ஆண்டவர் மேல் அன்பை நாம் வைத்து அந்த அன்பிலே மாறாதவர்களாக, அந்த அன்பிலே வளர்ந்து இயேசுவை பின்பற்ற வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். We those who say that we are following the Lamb wherever he goes and we are kept to the wilderness and we follow the Lord uprightly and sincerely. ஆனபடினால் இந்த கடைசி நாட்களில் இயேசுவின் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம் இந்த வனாந்தர பாதையில் கொண்டு வரப்பட்ட நீ பல விதங்களில் பல சோதனைகள், பரீட்சைகள் மத்தியில் நடத்தப்படும் பொழுது பயப்படாதே. அந்த இடத்திலே தான் நீ இயேசுவை பின்பற்றுகிற ஒரு ஆளாக இருக்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள்வாயாக. You understand and do not fear whenever you are put up in the wilderness in the midst of so many trials and temptation. That is the place you have to follow Jesus Christ. வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்ட இயேசு பல விதங்களில் சோதிக்கப்பட்டார். ஆனால் எல்லா சோதனைகளிலும் ஜெயம் எடுத்தார். Tempted in various ways, but he overcame all things. சீயோனையும் எருசலேமையும் நோக்கி, இயேசுவை நோக்கி பிரயாணம் செய்கிற தெய்வ ஜனமே, எந்த விதத்தில் நீ சோதிக்கப்பட்டாலும், எந்த வனாந்தரத்துக்குள் கொண்டு போகப்பட்டு எவ்வளவு சோதனைகள் உனக்கு வந்தாலும் ஒன்றிலும் உனக்கு தோல்வி இல்லை என்று இந்த காலவேளையில் கர்த்தர் சொல்கிறார். Children of God who are traveling towards Zion and New Jerusalem, let any type of trial or temptation come in the life of wilderness, but the Lord is there to give you victory in all situations. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். Follow me, I will make you fishers of men. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. They are the people who follow the Lamb wherever he goes. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பின்பற்றுகிறோம் என்கிறதுடைய அர்த்தம் நம்முடைய வனாந்தர பாதையில் வருகிற எல்லா சோதனைகளிலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற அம்சமாக இருக்கிறது. The aspect of getting victory in all trials or temptations in the wilderness is the experience of following ஆண்டவராகிய Jesus. இயேசு கிறிஸ்துவை உண்மை உத்தமமாய் பின்பற்றும்படியாக இந்த வனாந்தர பாதையை தெரிந்து கொண்டு வனாந்தரத்தில் இயேசுவுக்கு பின்பாக போய்க் கொண்டிருக்கிற பல சோதனைகள், பரீட்சையின் மத்தியில் போகிற தேவனுடைய ஜனமே, சபையே, பயப்படாதே, ஜெயம் உனக்குரியதாக இருக்கிறது. O church of God, O child of God, who are following the Lamb faithfully in the midst of all trials and temptations, do not fear, the victory is yours. இதோ என் பின்னே வாருங்கள் என்று உன்னை அழைத்து உனக்கு முன்பாக கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த இயேசு வனாந்தரத்தை ஜெயித்து வனாந்தரத்தை ஜெயித்தவராக இருக்கிறார். வனாந்தரத்தில் வந்த சோதனைகளை ஜெயித்தவராக இருக்கிறார். உனக்கு முன்பாக கடந்து போகிற இயேசு கோலை அல்ல. உனக்கு முன்பாக கடந்து போகிற இயேசு தோல்வி அடைந்தவர் அல்ல. என் பின்னே வாருங்கள் என்கிற அழைக்கிற அந்த சத்தம் தோல்வி அடைந்த சத்தம் அல்ல. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அங்கேயும் போக முடியாது அழைக்கப்பட்ட தேவ ஜனத்துக்கு முன்பாக இந்த சத்தம் ஒரு கோலையின் சத்தம் அல்ல. Go before me, he is not the voice of defeat. வனாந்தரத்தை ஜெயமெடுத்த இயேசு நமக்கு முன்பாக கடந்து போகிறார். வனாந்தர பாதைக்கு இந்த கடைசி நாட்களில் நம்மை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக காணப்படுகிறார். The Lord who got the victory in the wilderness is going before us, so let us happily surrender ourselves and answer God going to the நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். Follow me, I will make you fishers of men. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. They are the people who follow the Lamb wherever he goes. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, when you read Matthew chapter 4 verse 18, அங்கே கலிலேயாவுக்கு இயேசு போனார் என்று வனாந்தரத்துக்கு அடுத்தவர் கலிலேயாவுக்கு போனதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். After the wilderness we see Jesus went to Galilee. என் பின்னே வாருங்கள் என்று அழைத்த இயேசு நம்மையும் கலிலேயாவுக்கு
இயேசுவோடு கூட கலிலேயாவுக்கு வரும்படியாக நம்மை இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தில் நம்மை அழைக்கிறார். Jesus is calling us in the spiritual journey. Along with him, he invites us to come to Galilee. இந்த கலிலேயா என்று சொல்கிறது அது ஒரு நாகரிகமற்ற ஒரு இடமாக, இந்த சூரியனுக்கு கீழே இருக்கிற தேசங்களில் ஒரு நாகரிகமற்ற ஒரு தேசமாக காணப்படுகிறது. Under the sun, the Galilee was a land which is uncivilized nation. இந்த கலிலேயாவில் இருக்கிறவர்களுக்கு சரியான நாகரிகமோ சரியான ஒரு சுத்தமோ ஒரு சுத்தமாக ஜீவிக்கிற ஒரு அனுபவமோ பழக்க வழக்கங்களில் சரியாக நல்ல முறையில் நேர்மையாக நடந்து கொள்கிற ஒரு பழக்க வழக்கங்கள் அப்படி இல்லாத ஒரு நாகரிகமற்ற ஒரு தேசம் கலிலேயா தேசம். The land of Galilee is an uncivilized nation and they don't have clean habits. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு முதலாக சீசர்களை சந்திக்கும்படியாக இயேசு போன இடம் கலிலேயா என்று 28:10 நாம் படிக்கிறோம். In Matthew chapter 28 verse 10 we read, after the resurrection of Jesus, Jesus first went to Galilee. இயேசு தம்முடைய சீசர்கள் எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கும்படியாக கல்லறையிலிருந்து அவர் சீசர்களுக்கு தரிசனமாகவில்லை. appeared to his disciples in the sepulchre. தம்மை கல்லறையில் சந்தித்ததான அந்த ஸ்திரீகளிடத்தில் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன், எல்லாரிடத்திலையும் எனக்கு சீசர்களாக இருக்கிற எல்லாரிடத்திலையும் என்னை விசுவாசிக்கிற எல்லாரிடத்திலையும் என்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நீங்கள் அறிவித்து எல்லாரையும் கலிலேயாவுக்கு வர சொல்லுங்க, அங்கே நான் அவர்களை சந்திப்பேன், அவர்கள் என்னை காண்பார்கள். Jesus when he appeared to Magdalene Mary and the women, he told them, you tell all my brethren and disciples to come to எங்கே Galilee. போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. Wherever the lamb goes, these are the people who follow. கலிலேயா என்று சொல்கிறது ஒரு நாகரிகமற்ற, நாகரிகம் இல்லாத அல்லது பலவிதங்களில் அசுத்தமும் பலவிதங்களில் மனிதர்கள் விரும்பப்படாத செய்கள் உள்ளதான ஒரு அனுபவம் கொண்ட மனிதர்கள் வாசம் பண்ணுகிற இடமாக இருக்கிறது. The Galilee is the place where the people who are living were uncivilized and no one likes them. இந்த இடத்துக்கு ஒருத்தருமே போக மாட்டாங்க. No one desires to go there. இருக்கிற நாற்றத்தை மனுஷன் மற்றவர்களுக்கு சகிக்க முடியாது. Because no one can bear that foul smell. கலிலேயா பட்டணம் என்று சொல்கிறது, இந்த பட்டணம் கடல் ஓரத்தில் இருந்த ஒரு பட்டணம் என்றும் வேதம் சொல்லுகிறது. Also the scripture says the Galilee was a city பார்த்தாலும் நாற்றமா இருக்கும், எங்க பார்த்தாலும் அசுத்தமா இருக்கும், எங்க பார்த்தாலும் ஜனங்களுக்குள்ள ஒரு சுத்தம் இருக்காது, ஒரு அருவருப்பா இருக்கும். எந்த ஜனத்துக்குள்ள வீட்டுக்குள்ள போனாலும் நாத்தமா தான் இருக்கும். எந்த யாருமே இந்த இடத்துல போகிறோம் விரும்ப மாட்டாங்க, எல்லாரும் வித்தியாசம் பார்க்கிறவர்களாக இருப்பார்கள். Here everyone sees that ஜனங்களோட யாரும் ஒட்ட மாட்டாங்க. இன்றைக்கும் கூட பூமியில் அப்படிப்பட்டதான ஒரு சில ஜனங்களை நாம் பார்க்கிறோம். அவங்க இடத்துல போய் நம்ம சம்பந்தமோ ஐக்கியமோ வைக்க மாட்டோம். Even today we see certain places we don't like it and we don't want to keep our fellowship with that people. விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு அருமையான சத்தியம் இதில் புதைந்திருக்கிறதை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தும் பொழுது என் கண்கள் குளமாக கண்ணீராக மாற ஆரம்பித்தது. When God revealed the hidden mystery in this truth, my eyes have become fog. கலிலேயா என்று சொல்வது வட்டம் சர்க்கிள் ஒரு வட்டத்தை அது ஆவிக்குரிய அர்த்தமாக காண்பிக்கிறது. The Galileo's spiritual meaning is a circle. சர்க்கிள் அதாவது வட்டம், ஒரு வட்டம் தான் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தமாக இருக்கிறது. Its spiritual meaning is a circle. வட்டம் என்று சொன்னால் அதற்கு நீளம் அகலம் உயரம் சொல்லி வித்தியாசம் இல்லை, முழுவதும் ஒரே அளவாக காணப்படுகிறது. When you say circle, there is no length or breadth. அது எந்த பக்கத்தில் அதுக்கு எந்த பக்கத்தில் விட்டம் போட்டாலும் சரி, அது எந்த பக்கத்தில் அளந்தாலும் சரி, எல்லாமே ஒரே அளவாக இருக்கும். அதுக்கு நீளம் ஒரு அளவு அகலம் ஒரு அளவுன்னு சொல்லி வித்தியாசங்கள் அதில் இல்லை. Measure it, all sides are equal. இந்த கலிலேயாவுக்கு இயேசு போனாரே, அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் வித்தியாசம் இல்லாத ஜீவியம். Lord went to Galilee, the meaning is no difference or partiality. ஜனங்கள் மத்தியிலும் வித்தியாசம் பார்க்காம ஜீவிக்கிற ஒரு ஜீவியம் தான் இந்த கலிலேயா காண்பிக்கிறது. The Galilee signifies living a life without partiality in the midst of uncivilized people. தெய்வ ஜனமே, ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் என் பின்னே வாருங்கள் என்கிற சத்தத்தை கேட்டு பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையே, Oh church of God, children of God who are in call to follow the lamb wherever he goes. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நாள் வித்தியாசங்கள் உள்ள ஒரு ஜீவியத்தை நாம் செய்யக்கூடாது. In our spiritual life we should never live a life with partiality. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்குள்ள முழுது எல்லா வித்தியாசங்களும் அகற்றப்பட்டிருக்க வேண்டும். Those who are saved, baptized in the Holy Spirit, all the difference must be removed. நம்ம எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் தேவபுத்திரத்துவத்தை பெற்றிருக்கிறோம். We all have received the adoption of children by the வித்தியாசங்கள் உள்ளவர்களை பரலோகம் ஒரு காலம் அங்கீகரிக்காது. The heaven shall never accept the people with நம்முடைய differences. மத்தியில ஜாதி வித்தியாசமோ, நம்முடைய மத்தியில பாஷைகள் வித்தியாசமோ, நம்முடைய மத்தியில உயர்வு தாழ்வு என்கிற வித்தியாசமோ, நமக்குள்ள பணக்காரன் ஏழை என்கிற வித்தியாசமோ, நமக்குள்ள ஒருவர் நேசிக்கிறதுல வித்தியாசமோ இராதபடி நம்மை காத்துக்கொள்வோமாக. Let us preserve ourselves
from all the differences of rich and poor, caste difference, language difference, or any other difference. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். Follow me, I will make you fishers of men. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. They are the people who follow the Lamb wherever என் he பின்னே goes. வாருங்கள் என்று ஆண்டவரை பின்பற்றுவது என்று சொல்வது சத்தியத்தின் ரீதியில, சுவாபத்தின் ரீதியில நம்மை ஒப்புக் கொடுக்கிறதை அல்லாமல் வேதாகமத்தை கையில் எடுத்து ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போவது என்று நாம் அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். The meaning of following Jesus is truth and following his character. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இந்த சத்தியத்துக்குள்ள வந்து எவ்வளவு வருடங்கள் ஆனாலும் நாம் வேதத்தை கையில் எடுத்து ஆலயங்களுக்கு நாம் சென்று ஆராதிக்கிறவர்களாக நாம் இருந்தாலும், வித்தியாசம் உள்ளவர்களாக இருந்தால் இன்னும் கர்த்தரை பின்பற்ற வேண்டிய விதத்தில் பின்பற்றவில்லை என்கிறது ஆணித்தரமான வெட்ட வெளிச்சமான அர்த்தம் அல்லவா? Though we are saved, receive the baptism of the Holy Spirit, taking the Bible and coming and worshiping the Lord in the church, yet if you see, if you have the differences, தேவனுடைய yet you are சபையில் not following வித்தியாசங்கள் Jesus. இருக்கும் என்றால் பரலோகம் அவர்களை அங்கீகரிக்காது. If you have the differences with you, the heaven will not நம்முடைய accept you. மத்தியில் யாருக்காயிலும் தூங்காதீங்க. எல்லாம் முகத்தை இப்படி பார்க்க வேண்டிய, தூங்குறீங்களோ இல்லையோ கன்னத்துலலாம் கை வச்சுட்டு இப்படி குறுக்கு ஒடிஞ்ச மாதிரிலாம் படுத்து கிடக்கக்கூடாது. அதெல்லாம் அசிங்கம். கர்த்தருடைய சபையில் ஒரு நம்ம தேவ சமூகத்தில் இருக்கிற அசிங்கமாக இருக்கக்கூடாது, அசிங்கமாக செய்யக்கூடாது. அது In the church of God, you should sit in a decent way. You should கன்னத்தில் கை not, வச்சுட்டு இடுப்புல குறுகி போன மாதிரிலாம் உட்காரக்கூடாது. நல்லா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. don't lean on your cheek and hand and straight forward. நிமிர்ந்து இருந்து கர்த்தருடைய வசனங்களை தியானிப்போமாக. Let us sit right கர்த்தருடைய and பரிசுத்த read. நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Pray, glory be to the name of the Lord. அன்பினால் அருமையானவர்களே, நம்முடைய ஜீவிதத்தில் இந்த சத்தியத்துக்குள்ள கொண்டு வரப்பட்ட நமக்குள்ள இருக்கிற அவ்வளவு வித்தியாசங்களை இந்த நாட்கள் அகற்றி விடுவோமாக. So dear children of God, we have been brought into the truth. Let us remove all the differences in us. உள்ளான மனுஷன்ல, உள்ளான இருதயத்தில் நமக்குள்ள ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கிறதா? வித்தியாசங்கள் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்கிறோமா, ஜீவிக்கிறோமா, பார்க்கிறோமா, கிரியை நடப்பிக்கிறோமா என்று சொல்லி தெளிவாக இந்த நாட்களில் உங்களுக்கு இருதயங்களை ஆராய்ந்து வித்தியாசங்களிலிருந்து வெளியே வாங்க. என் பின்னே வாருங்கள் என்கிற ஆண்டவரை பின்பற்றுகிற அந்த ஸ்தானத்தை விட்டு நாம் விலகி இருக்கிறோம் என்று அர்த்தமாக இருக்கிறது. In these days, let us examine our inner man, inner heart, whether we have the differences, and if you have the feel the தேவனுடைய differences, சபையில் remove it இருக்கிற and follow எல்லாரையும் Jesus. அளவில்லாமல், அதாவது ஒரே அளவா நேசிப்பதான் கலிலேயா. அளவில்லை. நீல ஒன்று செவ்வகன்னு எடுத்துக்கோங்க, ஒரு நீளம் இருக்கும், ஒரு அகலம் இருக்கும். இதுக்கு எந்த விதத்தில் அளவில்லை. இது வட்டம், எல்லா நாலா பக்கத்திலையும் ஒரே அளவாக இருக்கிறது. சமநிலை அளவு. It is not rectangle, it is a circle. From the center, everything is equal. No partiality, more or less. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஒன்று போல் நேசிக்க வேண்டும். Those who receive the Holy Spirit should love ஒருவருக்கு all அதிகமாகவும் equally. ஒருவரை தள்ளுவதும், பிடித்தவர்களை அதிகமாக நேசிப்பதும் பிடிக்காதவங்களை ஓரங்கட்டுவதும் அல்ல தேவனுடைய சபை. The church of God is not like this, that whom you love more, but whom you do not விசுவாசிகளாக like, இருக்கிற நாம் ஒவ்வொருவரும், தேவனுடைய ஊழியர்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சபையை ஒரே விதத்தில் நேசிப்போமாக. We who are servants of God and children of God should love all of us நம்முடைய equally. பிள்ளைகள் இருப்பார்களானால் பிள்ளைகள் எல்லாரையும் ஒன்று போல ஒரே விதத்தில் நேசிப்போமாக. If you have children, you should live, you love all the children equally. தேவனுடைய சபையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலவரங்கள் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய வித்தியாசத்தை காண்பிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டாம். We should not be people showing different partiality. என்னை வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். Follow me, I will make you fishers of men. ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் ஒரு வித்தியாசம் இல்லாம, ஜாதி, பாஷை, இனம், நிறம், படிப்பு, ஏற்றத்தாழ்வு, பணம், பலவிதமான உயர்வு தாழ்வுகள் இல்லாத நிலவரத்தில் கர்த்தரை பின்பற்றுவோமாக. In these last days, let us follow the Lord without the differences of caste, color, creed. தேவனுடைய சபையில் இருக்கிற தருத்தர்களே, ஏழைகளே, பணக்காரர்களே வித்தியாசம் இல்லாமல் நேசிப்போமாக. You are in the church, in the spiritual, in the church, in தேவனுடைய church சபையில் people, இருக்கிற love the poor people. படிக்காதவர்களே, படித்தவர்களை வித்தியாசம் இல்லாமல் நேசிப்போமாக. Those who are educated, love the illiterate தேவனுடைய people. சபையில் இருக்கிற மேன்மையும் கனம் புரிஞ்சினவர்களாக இருக்கிற நாம், நமக்கு எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாதவர்களை வித்தியாசம் இல்லாமல் நேசிப்போமாக. We who are in the church, highly esteemed people should love the people who are nothing. இந்த இடத்துக்கு தேவனுடைய சபை வந்தாலே மாத்திரமே பரலோகம் அவர்களுக்கு உரியதாக இருக்கும். Only if you come to such experience, then only heaven will accept them. வித்தியாசம் உள்ளவங்க பரலோகத்தில் கேட்ல கூட போய் நிற்க முடியாது, பரலோகத்து பக்கத்துக்கு கூட நீ போக முடியாது. Those who feel the partiality and difference, they cannot even go எந்த near the gate of வித்தியாசம் heaven. இருந்தாலும் இந்த சத்தியத்தின் நிமித்தமாக கலைந்து விடுவோமாக. Whatever it may be, for the sake of this truth, வித்தியாசம் உள்ளவங்களை பரலோகம் அங்கீகரிக்கவே அங்கீகரிக்காது. those who got the differences, the heaven will never accept. தேவனுடைய சபையில சமநிலை பிரமாணம் பாதுகாக்கப்படட்டும். In the church of God, let the
doctrine of எல்லாரும் equality we கர்த்தருக்கு preserve. முன்பாக ஒன்றாகவே நாம் இருக்கிறோம். All of us are one in Christ. காணிக்கை நமக்கு தேவனுடைய சபைக்கு நாம் அதிகமாக கொடுக்கிறவர்கள் இருந்தாலும் அது நமக்கும் ஒரே பங்கு தான் தேவனுடைய சபையில் உண்டு. Though we may give more in the church, but still we have the காணிக்கையே same equal கொடுக்காமல் வறுமையில் இருக்கிறவர்களாக இருந்து காணிக்கையே கொடுக்க முடியாத நிலவரத்திலிருந்து கர்த்தருடைய சபையில் நாம் விசுவாசிகளாக இருந்தாலும் நமக்கு ஒரே பங்கு தான் தேவனுடைய சபையில் உண்டு. Though you may be poor, you are unable to give any type of offering, yet you are equal to the காணிக்கையின் church of God. பகுதியின் மாத்திரமல்ல எந்த பகுதியானாலும் வித்தியாசங்கள் இல்லாமல் இந்த கடைசி நாட்களில் ஒருவருக்கொருவர் நம்முடைய ஜீவிதத்தை கட்டி எழுப்புவோம். அதுதான் கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு அனுபவமாக Not only இருக்கிறது. offering whatever the aspect it may be, in all aspects, let us build up our life equally in this last யாக்கோபு days. 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனத்தை நீங்களே எடுத்து வீடுகளில் போய் பொறுமையாக படித்து வித்தியாசங்கள் உள்ள ஒரு அனுபவத்தை தேவன் எவ்வளவாக யாக்கோபு அப்போஸ்தலன் மூலமாக சபையை கடிந்து கொள்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். To what extent the Lord is through Jacob, James is rebuking the people who have the possessed differences. ஒன்றுமில்லாதவர்களையும் ஏழைகளையும் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களையும் தோல்வி அடைந்தவர்களையும் தங்களுடைய ஜீவியத்தில் ஏமாற்றம் அடைந்தவர்களையும் தங்களுடைய ஜீவியத்தில் கர்த்தருக்குள்ள முன்னேற முடியாதவர்களையும் பலவீனப்பட்டவர்களையும் தேவ சமூகத்தில் அதிகமாய் நேசிக்க நம்முடைய இறுதி இந்த நாட்களில் சாயட்டும். Let our heart lean towards the people who are nothing, who are very weak. சத்தியத்திலும் ஒரு சத்தியம், உண்மையிலையும் ஒரு உண்மை. சூரியனுக்கு கீழே இயேசு கிறிஸ்து எவ்வளவோ பட்டணங்கள் தேசங்கள் இருந்தது. முதலாக அவர் தேடி போன பட்டணம் Above the all truth, the cheapest truth is, though there are so many cities on this earth, first city Jesus went is முதலாக Galilee. நானும் நீங்களும் பின்பற்றும்படியாக நம்முடைய இயேசு இருக்கிறார். அந்த இயேசு தேடி போன பட்டணம் கலிலேயா. The Lord went to the first city is the Galilee. ட்ரெஸ்ஸு கூட அவங்களுக்கு சரியாக போட தெரியாது. They do not know how to wear the dress. அவங்களுக்கு சரியாக சாப்பிட கூட தெரியாது. They don't know how to eat. அவங்க பேச்சுக்கள்லாம் சரியாக பேசவே தெரியாது. அதான் பேதுரு அடிக்கடி இயேசுவோடு இருந்த நாட்கள்லாம் தேவையில்லாமல் தகராறு பிடிச்ச வார்த்தைகள்லாம் பேசுனதை நாம் பேதுரு குறித்து நான் படிக்கலையா பல இடங்களில். Don't we read in so many places Peter was அவங்களுக்கு பாஷை இருக்குது, பேச தெரியாது. அவங்க பேசுறது என்னன்னு அவங்களுக்கே தெரியாது. நாகரிகமற்றவர்கள் ஜீவிக்கிற இடம் கலிலேயா. The place where Galilee all the people of uncivilized. சூரியனுக்கு கீழே இருக்கிற தாழ்வான ஜனங்கள் ஜீவிக்கிற இடம் கலிலேயா. The place Galilee is the place where the lowest people are living. அந்த இடத்துக்கு தான் தேடி போனார். Jesus sought after that place. இருதயம் பலவீனப்பட்டவர்கள் மேல் சார்ந்து இருக்கட்டும். Let the knees நம்முடைய இருதயம் கைவிடப்பட்டவர்கள் மேல் சார்ந்து இருக்கட்டும். Please lean on the நம்முடைய இருதயம் அறியாதவர்கள் மேல் சார்ந்து இருக்கட்டும். Let the heart lean upon the unknown. வித்தியாசம் இல்லாமல் பழகுவோமாக. Let us move without அவர்களிடத்தில் வித்தியாசம் இல்லாமல் நாம் ஜீவிப்போமாக. Let us live without difference. ஒரு நாள் எந்த வித்தியாசம் நமக்குள்ள வந்துட வேண்டாம். No difference should come. ஏரியா வித்தியாசம் வந்துட வேண்டாம். குடியிருக்கிற இடங்களுடைய வித்தியாசம் வந்துட வேண்டாம். There should not be a difference of தாழ்வான வீட்டில் போய் சாப்பிட மாட்டேன்கிற வித்தியாசம் நமக்கு வந்துட வேண்டாம். Let the difference does not come. தெய்வ ஜனமே இயேசுவை பின்பற்ற முடிய அழைக்கப்பட்ட சபையே, சீயோனா எருசலேமா, இயேசுடைய வருகையா உங்களுக்கு வேணுமா? இந்த இடத்துக்கு நாம் எல்லாரும் வருவோமாக. Children of God who have called to call of the Lamb, you want Zion and New Jerusalem, come to this place. சொல்வதற்கு நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. நான் சுருக்கிவிட்டு நான் கடந்து போனால் மாத்திரம்தான் மீதியான இருக்கிற காரியங்களை முடிக்க முடியும். There are so many things to say. பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். Follow me, I will make you fishers of men. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அத்தனை இடத்துக்கு நாம் போகணும். ஒரு இடத்துக்கு கூட போகாமல் இருந்தேன்னு சொன்னால் கத்திரி வருகை கிடையாது, சீயோன் கிடையாது. Wherever the places Jesus went, we should visit that place. Otherwise, we cannot go into the kingdom. போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. They are the people who follow the Lamb wherever he goes. ஆட்டுக்குட்டியானவர் போன இடம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை மத்தேயு சுவிசேஷத்தில் புரட்டி வாசித்து பாருங்க. அங்கே வாசிக்கிறோம், அங்கே கெர்கசேனர் என்கிற ஒரு பட்டணத்துக்கு இவர் புறப்பட்டு போனார். Matthew chapter 8 verse 28, when you read, Jesus went to a city called Kerkesne. கெர்கசேனர் என்கிற பட்டணத்துக்கு இவர் பூமியில் இந்த நாட்களில் போனதாக படிக்கிறோம். We read here when Jesus was on this earth. இந்த கெர்கசேனர் என்கிறதுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் படிக்கும் பொழுது அது ஒரு கிரகிக்கிறதுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த கெர்கசேன பட்டணத்தார் சண்டையிலிருந்து வந்த பட்டணத்தார் என்று அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தமாக சொல்லப்படுகிறது. சண்டையிலிருந்து வந்த பட்டணம், சண்டையிலிருந்து வந்த ஜனங்கள். When you meditate the meaning of the city of Gergesenes, it is very wonderful to see. ஆண்டவர் இந்த பட்டணத்துக்கு போனதாக வேதத்தில் வாசிக்கிறோம். We read in the scripture Jesus சண்டை, தகராறு, வாக்குவாதம் இதுக்குள்ள இருந்து வெளிப்பட்ட ஜனம்தான் கெர்கசேனர். The fighting, quarreling, arguments. ஆண்டவரை இந்த கடைசி நாட்களில் பின்பற்றும்படியாக வாஞ்சித்து ஆண்டவருக்கு பின்னாக போகிற தெய்வ ஜனமே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் சண்டைகளை, வாக்குவாதங்களை, தகராறுகளை, குழப்பங்களை, சண்டையை தூண்டுகிற ஆவிகளை, கோபம் மூட்டுகிற ஆவிகளை, மற்றவர்களுக்கு விரோதமாக குழப்பங்களை உண்டாக்குகிற ஆவிகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுவோமா.
We children of God who wanted to follow the Lamb in these last days, we should come out of the nature of character, always arguing, இவங்க quarreling, சண்டையிலிருந்து stimulating வந்த to ஜனம்னு சொல்லிட்டு ஏன் இதை கிரகிக்கிறதுக்கு ஆச்சரியமா இருக்குன்னு நான் சொன்னேன் தெரியுமா? இவர்கள் சண்டையிலிருந்து வந்த ஜனம், மறுபக்கத்தில் இவர்கள் புனித யாத்திரை செய்கிற ஜனங்கள். Why did I say that we are unable to understand this truth is because they come out குறிச்சி வேத அகராதி வேத கருத்து சொல்லுகிறது, இவர்கள் சண்டையிலிருந்து புறப்பட்ட ஜனம், மறுபக்கத்தில் மோட்ச பிரயாணத்தை நோக்கி முன்னேறுகிற ஜனங்கள். in the Bible concordance we read about the meaning of the cities. They came out of fighting, but they are traveling towards heaven. எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. They are the people who follow the Lamb. ஆண்டவரை பின்பற்றுகிறவங்களுக்குள்ள சண்டையின் ஆவி நாளுக்கு நாள் அவங்களை விட்டு வெளியே போய்கிட்டே இருக்கணும். Those who follow the Lamb in their lives, the சண்டையின் ஆவி இவங்களை விட்டு வெளியே போக போக இவங்க மோட்ச பிரயாணம், மோட்சத்தை பார்த்து அவர்களுடைய பிரயாணம் புனித பிரயாணமாக இவர்கள் இயேசுவை நோக்கி பின்பற்றி அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி முன்னேறுகிறவர்களாக இருக்கிறார்கள். The more and more the spirit of fighting leaves them, and they are more and more they are going towards the அருமையான தெய்வ ஜனமே, அருமையான என் அருமை விசுவாசிகளே, oh my dear believer, children of God, நம்முடைய எந்த வீடுகளிலும் சண்டை சத்தங்களோ வாக்குவாதங்களோ நம்முடைய சத்தம் வீதியில கேட்கிறதோ ஒன்றும் கேட்க வேண்டாம். Our voice should not be, sound should not be heard in the streets. There should not be any fighting or argument in our பின்பும் கூட இன்னும் குவாரலிங், முறுமுறுப்பு, மர்மரிங், குவாரலிங் இப்படிலாம் சண்டை கண்டை போட்டுட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் தகராறுப்பட்டு நானா நீயான்னு சொல்லி ஒருத்தர் தர்க்கம் பண்ணிக்கிட்டு ஜீவிச்சா நான் இன்னும் இயேசுவை பின்பற்றலை என்கிறது வெட்ட வெளிச்சமான அர்த்தம் அல்லவா? It is a very truth in the light that if you are saying I am following the truth and still you are keeping the character of fighting for it. இயேசுவுக்கு பின்னால போகிறது, இயேசுவை பின்பற்றி கர்த்தருடைய வருகைக்கு போகிறதுன்னு சொல்றது வேதாகமத்தை தூக்கிட்டு வந்து வேதத்தை தேவனுடைய ஆலயத்தில் வந்து அமர்ந்துட்டு போறது மட்டும்தான் என்று தவறாக விளங்கி கொண்டீர்களோ? Oh child of God, have you misunderstood the truth, thinking that taking the Bible and attending the church is ஒரு இளைப்பாறுதலான ஒரு புனித யாத்திரை செய்து ஒரு மோட்சலோக பிரயாணத்தை நோக்கி முன்னேறும்படியாக ஒரு இளைப்பாறுதலான ஜீவியம் செய்ய இயேசு நம்மை அழைத்தார். Jesus called us to lead a life of rest in this heavenly journey. நமக்கு முன்பாக கடந்து போகிற இயேசு அப்படிப்பட்டவராக இருக்கிறார். Jesus who go before us is such type of இந்த character. கெர்கசேனர் என்கிறதுடைய இந்த இந்த தேசத்துல முற்காலத்தில் ஜீவித்தவங்க கிர்காசியர்கள். People who lived in the city of Gergesene are the Girgasites. கிர்காசியர்கள் தான் இந்த கெர்கசேனருடைய பட்டணத்துல பூர்வ நாட்கள்ல கிர்காசியர்கள் தான் குடியிருந்திருக்கிறார்கள். In the olden days the Girgasites lived in the city of Gergesene. இந்த கெர்கசேனர் பட்டணத்துக்கு ஏசாமி போனார். இந்த ஜனங்க பூர்வ நாட்களிலிருந்து வந்த கிர்காசியர்களாக இருக்கிறார்கள். The city where Jesus visited, Gergesene, யார் இந்த கிர்காசியர்கள்? Who are these Girgasites? அவர்கள்தான் கானானுக்குள் இஸ்ரவேல் ஜனங்களை நுழைய விடாமல் எழும்பின 7 ஜாதிகள் ஒரு ஜாதியார். That is the one nation among the 7 nations hindered the children of Israel to enter the land of Canaan. கிர்காசியர்கள் சொன்ன அர்த்தம் களிமண் தரையில வாழ்கிற ஜனங்கள், களிமண் தரையில வாழ்றவங்க. The meaning of செம்மண் தரையிலயோ சவுட்டு மண்ணிலையோ அல்லது வந்து பாறையின் மேலேயோ வீட்டை கட்டி வாழ்ற ஜனங்கள்ல, கண்மலையின் மேல வீட்டை கட்டி வாழ்ந்த ஜனங்கள்ல, களிமண்ல வீட்டை கட்டி வாழ்ந்த ஜனங்கள்ல. living in the place. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். Follow me, I will make you fishers of men. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. They are the people who follow the Lamb wherever he goes. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுக்குள் களிமண் தரையில வாழ்கிற ஒரு ஜீவியம் இருக்கக்கூடாது என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. It is the will of God. The people of God should not live in the floor of clay. காலை வேளையில் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லியும் நாம் களிமண் தரையிலே வாழ்கிற கூட்டத்தாராய் இருக்கிறோமா? Are you people, are you living in the place of clay? இந்த களிமண் தரையிலே ஒரு மனிதன் வீடு கட்டி வாழ்ந்தான். அந்த அர்த்தம் என்ன? What is the meaning of person building a house in the களிமண்ணிலே ஒரு மனிதன் வீட்டை கட்டுவானானால் அது ஒரு உறுதி இல்லாத வீடாக இருக்கிறது. If anyone builds a house in the land of clay, ஒரு ஸ்திரமில்லாத ஜீவியத்தை இது காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. it signifies the experience of unsteadfastness. கடைசி நாட்களில் இயேசுவை பின்பற்றி சீயோனாய் எருசலேமாய் கர்த்தருடைய வரிகள் எடுத்துக்கொள்ளப்பட வாஞ்சிக்கிற ஜனமே, oh children of God who want desire to be caught up in the coming of the Lord, இயேசுவை பின்பற்றுகிற ஜீவியம் என்று சொல்கிறது ஒரு உறுதி உள்ள ஜீவியமாக இருக்கிறது. following the Lord Jesus Christ, a life is the steadfast life. என் பின்னே வாருங்கள் என்று அழைக்கிற இயேசுவின் சத்தம் ஒரு உறுதி உள்ள ஜீவியம் செய்த சத்தமாக இருக்கிறது. The voice which is calling you follow me is the voice of steadfast. கடைசி நாட்களில் நம்முடைய ஜீவிதத்தில் எந்தெந்த இடங்களில் உறுதி இல்லாதவர்களாக வளவளப்பு கேசுகளா இருக்கிற, களிமண் மேல தண்ணி விட்ட வளவள கொலகொலன்னு தான் இருக்கும். அதுல ஒரு ஸ்டிப் இருக்காது, ஒரு ஸ்டெடி மைண்ட் இருக்காது, வளவள கேஸா இருக்கும்.
ஹை விஹாலியா நீ கலவஹாக்கலாய் நீ கலவகத்திராலியா. ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லியும் இந்த சத்திய மார்க்கத்துக்குள் வந்து உறுதியான உண்மையான உபதேசங்களை பற்றின வெளிச்சத்தை அறிந்தும் வளவள கொலகல கேசாக நீ ஒரு உறுதியில்லாத ஸ்டெடி மைண்ட் இல்லாத ஒரு ஆளாக ஜீவிக்கிறாயா? After coming to this truth, after knowing the Lord, still are you not stable or not steadfast in the doctrines? இருமனம் உள்ளவனே தன் வழிகளில் நிலையற்றவன், பல மனதுள்ளவன் மும்மனது உள்ளவன், இருமனதுள்ளவனே தன் வழிகளில் நிலையற்றவனாக இருக்கிறான். Those who are double-minded are unstable in all the ways. இவ ரெண்டு மனசுள்ளவனுக்கே தன் வழிகளில் நிலை இல்லாம ஆடுறவனா இருந்தா 10 மனசு இருக்கிறவனுக்கு என்ன ஆட்டம் இருக்கும்? அக்கிலிவிக்க ஹைவிஹாக்க தி கலவக்கத்திடா ஹைவிஹாக்கியா தி கலவலாக்கியா லபகா தி கலவக்கத்திடாலியா. இயேசுவை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்ட உனக்குள் இருக்கிற பலவிதமான மைண்ட இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவர் அழித்து கொண்டே இருக்கிறார். Even this morning the Holy Spirit is destroying all the diverse kinds of minds who are called to follow Jesus. அதே மனதுக்குள் கொண்டு வந்து ஸ்டெடி மைண்டோட இயேசுவை பின்பற்றுவதுதான் உண்மையான ஜீவியமாக கிறிஸ்தவ ஜீவியமாக இருக்கிறது. The true Christian life, true life is to come in one mind and follow Jesus Christ. இந்த நாட்களுக்கு பின்பு என் பின்னே வாருங்கள் என்கிற சத்தத்தை கேட்டு இயேசுவை பின்பற்ற வாஞ்சிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்டெடி மைண்டோட இருதயம் ஸ்திரப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவத்தோட கர்த்தரை பின்பற்றுவோமாக. In these days we would want to follow the Lamb Jesus Christ. Let us make our உபதேசத்தில் நாம் ஸ்திரப்படுவோமாக. Let us be steadfast. கர்த்தருக்கு கொடுத்த விசுவாசத்தில் ஸ்திரப்படுவோமாக. Let us be steadfast in the faith. கர்த்தருக்கு கொடுத்த கிருபையின் மேல் உறுதி உள்ளவர்களாய் மாறுவோமாக. Let us become steadfast in the faith. ஜீவியத்தில் உறுதியா ஸ்திரமா நிற்போமாக. Let us stand steadfast in the life of கர்த்தருக்காக prayer. என்ன வந்தாலும் பாடுகள் கஷ்டங்கள் உறுதியா ஸ்திரமா நின்னு ஜீவிக்க இடம் கொடுங்க. You give room to stand in the midst of all. பேதுருவை போல மரித்தாலும் செத்தாலும் உயிரோடு இருந்தாலும் மரிக்க வேண்டியது வந்தாலுமை பின்பற்றுவேன் என்று களிமண் மேல் வீட்டை கட்டின ஒரு ஆளாக சமயங்கள் சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது இயேசுவை மறுதலிக்கிற ஒரு இடத்துக்குள் வர வேண்டாம். Don't come to a place where Peter denied Jesus Christ, saying whether life or death I will not deny you, but don't stand on the place of மழை பெஞ்சி ஒரு களிமண் தரமேல மழை பெஞ்சிருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. For example, there is a rain upon that அதன் மேல நடக்கிற ஒரு மனிதன் இடறி கீழே விழுந்து விடுவான். Person who is walking on the clay land, அவன் கால்கள் பூமியில ஸ்திரப்படாது, அந்த மண்ணு மேல கால் ஸ்திரப்படாது, இடறுதல் உண்டாகும். His feet will not have the grip, but he என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். Follow me, I will make you fishers of men. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. They are the people who follow the Lamb wherever he goes. ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் இடரலற்ற ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும். Those who follow the Lamb should live a life without any offense. தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்தும் எலும்பியும் இடரல் உள்ளவர்களாக இருந்து பலவிதமான எண்ணங்கள் உள்ளவர்களாக ஜீவிக்கிறவர்கள், இடரல் உள்ள ஜீவியம் செய்கிறவர்கள் ஆண்டவரை பின்பற்றுவர்கள் அல்ல. Those who have double minded, so many minds, and they will offend somebody. நாமும் நமக்குள் இடறுகிறவர்களாக இருக்க வேண்டாம், ஆண்டவரை மறுதலிக்கிறவர்களாக இருக்க வேண்டாம், மற்றவர்களை இடரச் செய்கிற ஒரு களிமண் மேல் ஜீவிக்கிற ஒரு ஜீவியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டாம். Let us not become the offenders or deniers of Jesus Christ and are making others to offend. இந்த காலை வேளையில் இப்படிப்பட்டதான அனுபவங்களில் இருந்து நம்மை விலக்கி நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன் என் பின்னே வாருங்கள் என்று அழைக்கிறார். The Lord who is making us steadfast from keeping all this experience is calling us, follow me. லூக்கா சுவிசேஷம் 8:26 இந்த கெர்கசேனரை குறித்து அங்க வேற விதத்துல ஒரு இதே நாட்டை வேற ஒரு வார்த்தையில சொல்லி கதரேனர் பட்டணம் சொல்லி லூக்கா சுவிசேஷத்துல அப்படி சொல்லி இருக்கு. இதே சப்ஜெக்ட் தான் அங்கேயும் வாசிங்க. In the Luke also same subject we read, in different meaning is given for that text. கெர்கசேனரை குறித்து படிச்சோம். இவங்களுக்குள்ள இந்த பட்டணத்துல ஜீவிச்சவங்க கிர்காசியர்கள், இவங்களை லூக்கா சுவிசேஷத்துல இருந்து கதரேனர் பட்டணத்தா. And in the Luke gospel we read them as Gadarenes. இந்த கதரேனர்னு சொன்னா பிரதிபலன் முடிவுல நமக்கு கண்டிப்பாக உண்டு. நிச்சயம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு ஒரு பிரதிபலன் முடிவுல இருக்கிறது. இப்ப இல்ல, முடிவுல இருக்கிறது. The meaning of Gadarenes means at the end surely there is a reward for us. முடிவிலே இருக்கிற பிரதிபலனை நோக்கி ஓடுகிற ஓட்டமே கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு ஜீவியமாக இருக்கிறது. The life of following Jesus is to have the hope at the reward of the end. இந்த பூமியில பின்பற்றுறவங்களுக்கு கண்டிப்பா பிரதிபலன் இருக்கிறது. Sure, there is a reward for the people who follow Jesus. அதைத்தான் இயேசு சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கிற பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது. That's why Jesus said, behold I come quickly,
The reward, the fruit which is given to the people according to the works is எங்கே coming. போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. They are the people who follow the Lamb wherever he goes. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்கள்ல நாம் கர்த்தருக்காக, கர்த்தருடைய வீட்டுக்காக நாம் கடந்த வாரத்தில் கேட்டோமே, உண்மையான ஆலயம், உண்மையான சபை, நாம் கர்த்தருடைய வரிகளை போகணும்னா நம்ம ஐக்கியப்பட வேண்டிய இடம், புதிய ஏற்பாட்டின் சபை, கிறிஸ்துவின் சரீரம். இதுக்கு தலை, ஒரே தலை இயேசு, தலைக்கு சொந்தமான சரீரம், இந்த சரீரத்துக்கு சொந்தமான தலை, இப்படி பல அம்சங்கள்ல நியமிக்கப்பட்ட ஒரே ஆலயம் சபை இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆலயத்துக்காக, இந்த ஊழியத்துக்கு செய்கிற ஊழியக்காரர்களோடு நின்று இயேசுவுக்காக நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரதிபலன் நம்முடைய ஓட்டத்தின் முடிவிலே உண்டு. There is only one head. For that one head, there is only one body. That one body is the New Testament church. For that purpose, there is only one fellowship. When we are coming and here and whatever we do, there is a reward for us. அந்த பிரதிபலனை நோக்கி பார்த்து அதை தரிசனமாக வைத்து பின்பற்றுகிறவர்களே இயேசுவை உண்மை உத்தமமாக பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். Those who are looking that reward at the end and follow Jesus are the true followers. இயேசுவை பின்பற்றுகிறதான தேவனுடைய ஜனமே, பயப்படாதே. Oh, children of God who follow Jesus, fear not. இயேசுவை பின்பற்றுகிறதினால் பலவிதமான பாடுகளையும் சோதனைகளையும் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிற தேவ ஜனமே, பயப்படாதே. The children of God who are enduring so many types of sufferings, do not fear. இயேசுவுக்காக இந்த பூமியிலே கிரயமாக ஒப்பு கொடுக்கப்பட்டு தியாகம் பண்ணி ஜீவிக்கிற இயேசுவை பின்பற்றுகிற ஜனமே, பயப்படாதே. Oh, children of God, you are sacrificing your life and following Jesus. நமக்காக முடிவிலே பிரதிபலனை கொடுக்கிற இயேசு நமக்கு முன்பாக கடந்து போய் கொண்டிருக்கிறார். The Lord who is going to give us the reward, fruit is கர்த்தருக்காக நாம் என்ன செய்தாலும் எல்லாவற்றுக்கும் பிரதிபலன் உண்டு. Whatever you do for the sake of the Lord. ஆனபடியால் நாளுக்கு நாள் பிலிப்பிய சபையாருக்கு 4ஆம் அதிகாரத்தில் கடைசியில பவுல் புத்தி சொல்கிறது போல, பிலிப்பிய சபையாரை நோக்கி சொல்கிறது போல, நம்முடைய பிரதிபலன் மேல் கணக்கில் பிரதிபலன் ஜாஸ்தியாகும்படியாக, நம்முடைய கணக்கில் பலன் கூடும்படியாக இன்னும் கடைசி நாட்களில் இயேசுவை பின்பற்றி ஆண்டவருக்காக செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு நம்முடைய கணக்கில் பலனை கூட்டிக் கொள்வோமாக. So in this last days, St. Paul is writing to Philippians chapter 4, let us increase the credit in our account by doing more and more things to the Lord. நம்முடைய பிரதிபலன்கள், நம்முடைய பிரயாசங்கள் ஒன்றும் விருதாவா இராதென்று அறிந்து கொள்ளுங்கள் என்று பவுல் புத்தி சொல்கிறார். St. Paul is exhorting, whatever you love, it shall not be in vain. மொர்தெகாய் ராஜாவுக்கு செஞ்ச காரியம் எத்தனையோ நாட்கள் மறைக்கப்பட்டு கிடந்தது. ஒரு நாள் ராஜாவுக்கு முன்பாக வந்து தெரிவிக்கப்பட்டது. The help rendered by the Mordecai was hidden for the king for so many days. பல வருஷத்துக்கு முன்பாக மொர்தெகாய் ராஜாவை தப்புவிச்ச அந்த சம்பவத்தை எல்லாருமே மறந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் மொர்தெகாயும் மறந்து இருந்திருப்பான். ஆனால் கர்த்தரோ மொர்தெகாய் செய்த அந்த நல்ல காரியத்தை மறக்காம நேரம் வரும்போது அதற்கு பிரதிபலன் கொடுக்கப்பட்டது. The way the Mordecai saved the life of king was hidden and forgotten by the king, even for Mordecai, but the correct day God is revealing. ரூத்தே, நீ நகோமியின் தேவனுக்காக நீ விட்டதான காரியம், நீ பண்ணின பிரதிஷ்டை, நீ பண்ணின தியாகங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக விவரமாய் தெரிவிக்கப்பட்டது என்று ஒரு கால ரூத்தை பார்த்துடாத, ரூத்தை பற்றியே தெரியாத, ரூத்துக்கும் போவாஸுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு போவாஸ் சொல்கிறார், எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. Now the Boaz is saying regarding Ruth, the way you are consecrated life unto Naomi is told unto me. நாம் கர்த்தருக்காக மனப்பூர்வமாக செய்கிற எந்த காரியமானாலும் மனுஷர்கள் மறந்துடலாம், நாம் மறந்துடலாம், மனுஷருக்கு முன்பாக வெளியரங்கமாக தெரியாமல் போகலாம். நாம் செய்கிறது கர்த்தருக்குள்ள மறைஞ்சு ஒருத்தருக்குமே தெரியாமல் செஞ்சுட்டு விட்டுறலாம். ஆனால் கர்த்தர் மறவாதவராக நேரம் வரும்போது அதுக்கு பிரதிபலனை கொடுக்கிறவராக வெளிப்படுகிறார். Whatever you do for the Lord willingly, it may be hidden in the eyes of the human beings, no one may be knowing it, it may be secret, but the day will come, the Lord will give openly the reward. கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பிரதிபலன் வேணும்னா யாருக்குமே தெரியாம செஞ்சு முடிச்சணும். மொர்தெகாயை போல யாருக்கு தெரியாமையே செஞ்சு முடிக்கும் பொழுதுதான் கர்த்தர் ஒரு நாள் அதை கண்டு அதை நமக்கு பிரதிபலனாக மாற்றி கொடுப்பார். So as the Mordecai did, if you did it secretly for the Lord, anything, the Lord will. இயேசு வரும்பொழுது அவரவர்களுக்கு உள்ளதான வெகுமதி பிரதிபலன் அவரோடு கூட வருகிறது. அதை பெற்றுக்கொள்ள முடியாத அந்த நம்பிக்கையோடு கர்த்தருக்காக செய்ய வேண்டியவைகள் எல்லாம் அந்த கடைசி நாட்கள் இருக்கிற கொஞ்ச காலம் செஞ்சு எடுத்து தேவனுக்காக ஒப்பு கொடுத்து அவரை பின்பற்றி போய் கொண்டே இருப்போமாக. Only the little time is left. Whatever we can do for the Lord, let us do it and receive the reward which is coming along with Jesus Christ. 13:54 மத்தேயு 13:54 படிக்கும் பொழுது இயேசுசாமி இங்கேயும் கூட வந்தாரு. அதுதான் தாம் வளர்ந்த ஊருக்கு அவர் ஊழியம் செய்த நாட்கள்ல அவர் வந்தார் என்று வேதத்தில் படிக்கிறோம். In 13:54 we read Jesus came to the place called
சீக்கிரம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். தான் வளர்ந்த The ஊருக்கு way, the city where he was grown தான் up. எங்க பிறந்தாரோ எங்க வளர்ந்தாரோ அந்த ஊருக்கு திரும்பியும் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போறார், விசிட் பண்றார். Once again he visited the birthplace. ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. They are the people who follow the Lamb wherever he goes. ஆண்டவர் வளர்ந்த ஊருக்கு போறது எதை காண்பிக்குது? What did it signify that Jesus visited his ஆண்டவர் own வளர்ந்த city? ஊருக்கு போனதுனால அங்க சொல்றாரு, எந்த தீர்க்கதரிசியும் தான் சொந்த ஊர்ல அவனுக்கு மதிப்பு இல்லை, அவனுக்கு கனம் இல்லை, அவனுக்கு எந்த விதத்திலையும் அவனுக்கு எந்த விதத்திலையும் மேன்மை அவனுக்கு இல்லை. A prophet is not without honor save his own country. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கூட கர்த்தர் நிமித்தம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரை பின்பற்றுகிறதுன்னு சொல்றது பல விதங்களில் கனவீனமான பாதைகளில் நடத்தப்படுவோம். So even the meaning of following the Lamb means in so many ways we will not be honored or respected. எந்த தீர்க்கதரிசியும் தான் வளர்ந்த ஊர்ல போய் இதோ இயேசு ரட்சிக்கிறார் அல்லேலூயா ஆமென் ஆவியில் நிரம்பி தீர்க்கதரிசி சொன்னாலும் மதிக்க மாட்டாங்க, அற்பமா எண்ணுவாங்க. அந்த தீர்க்கதரிசியா இவனை தெரியாத இவன் தச்சனுடைய மகனாச்சே, இவனை தெரியாத இவன் யோசேப்பு ஆளாச்சா, இவனை தெரியாதாக்க இவன் சின்ன வயசுலேருந்து இப்படி தெரிஞ்சவனாக்கும், நீ டவுசர் போட்டுட்டு இருக்கும்போது உன்னை தெரியும் அப்படின்னு இவர் எல்லாருமே அற்பமா எண்ணாங்க, கனவீனப்படுத்தினாங்க, மதிக்கல. In the birthplace or growing place we go and இயேசுவை உண்மையாய் பின்பற்றுகிற ஒரு ஜீவியம் என்று சொல்கிறது கனவீனமும் அற்பமாய் எண்ணப்படுதலும் மதிக்காத படி பல விதங்களில் பல பாதையில் நம்மை நடத்துவார். அந்த இடம் தான் இயேசுவை உண்மையாய் பின்பற்றுகிற இடமாக இருக்கிறது. In many places God will humiliate you. He will lead you in the path where you will be disgraced, and that place only you have to follow Jesus. ஆவிக்குரிய ஜீவியத்தில் அநேக சந்தர்ப்பங்களில் மதிப்பே இருக்காது, மதிக்காதபடி நம்மளை அற்பமா எண்ணி கர்த்தர் நம்மளை மனுஷனுடைய கையில் ஒப்பு கொடுத்து நடத்துவார். அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கேள்வி கேட்கிறவங்க கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் கிடையாது. Many times Lord will lead you in the path where people will be rejecting you and they will despise you. At that point of time don't question Lord. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் கனவீனப்படுத்தப்பட வேண்டிய நமக்கு பாதைகள் வரும். அந்த பாதைகளில் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கறதான் இவர்களே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் பின்பற்றுகிற இவர்களே என் பின்னே வாருங்கள் என்று சொல்கிற அந்த இயேசுவை பின்பற்றுகிற ஒரு ஜீவியமாக இருக்கிறது. There will be ways of dishonor. At that point of time you should willingly follow the Lord. Them only Lord will call, they are the followers of கனம் மரியாதை மதிப்பு கிதிப்பெல்லாம் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு தான் இந்த ஜீவியத்தை நான் போகணும். இதான் கிறிஸ்தவ ஜீவியம். ஏன் வருது, எதுக்கு வருது, என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க, என்ன கனப்படுத்தலை, என்ன இது பண்ணல, என்ன அற்பமாக எண்ணிட்டாங்க, இதானங்க வாழ்க்கையை. வர வேண்டிய வாழ்க்கை, நாம் போக வேண்டிய பாதையை வேண்டான்னு சொல்லி நீ சொன்னேன்னு எப்படி அர்த்தம்? கணம் மதிப்பு மரியாதை கிரியாதையில் மூட்டை கட்டி ஓரம் கட்டி வச்சுட்டு தான் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமான சத்தியம். The truth is you have to bundle up all your honor and respect and you keep it in a corner and you have to follow Jesus. That is the life of Jesus. மத்தேயு 13:1 படிக்கிறோம், இவர் கடலிலே போகிறார், கடல் ஓரமா போறார், கடல் மேல நடக்கிறார். And now Jesus is walking with the side of sea and again he is walking over the sea. ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. They are the people who follow Jesus wherever he goes. மேல் இயேசு நடந்தார், நாமும் கூட இயேசுவை பின்பற்றி போகிறவர்களாக இருந்தால் கடல் மேல் நடப்போம். Jesus walked over the sea. Even if you are true followers of Jesus, என்ன இந்த கடல்? அதுதான் கொந்தளிப்பு. What is this sea? அதுதான் காற்றினால் உண்டான சீற்றம். That is the boisterous wind. அலைகளினால் அலைவுபடுத்தப்பட்ட அனுபவம். That is the experience of waves. அதுதான் பயங்கரமான அந்த சூழ்நிலையை எப்படி நீங்களே உங்களுடைய ஆவியில கொண்டு வந்து சிந்திச்சு பாருங்க. You please just imagine in your spirit and see. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர் இவர்களே. They are the people who follow Jesus wherever he goes. ஆண்டவரை பின்பற்றுகிறதான சத்தியத்துக்காக இயேசுவை பின்பற்றி போக வேண்டுமானால் பல கொந்தளிப்புகள், பல காற்றுகள், பல இடி முழக்கங்கள், பலவிதமான அலைவுகள் நம்முடைய ஜீவியத்துக்கு விரோதமாய் வரக்கூடும். If you want to follow Jesus sincerely and faithfully, perhaps many types of அந்த நேரத்திலும் சத்தியத்தை விடாம இயேசுவை முன்பாக வைத்துக்கொண்டு அந்த நேரத்திலே சுவாபத்தை காத்துக்கொண்டு அந்த பாதைக்கு மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிறதா இயேசுவை பின்பற்றுகிற ஜீவியம். At that point of time also preserving the truth, also the character of Jesus Christ, following him is the life of following Jesus. கிறிஸ்தவ ஜீவியம் சந்தர்ப்பவசமா ஏனோ தானோன்னு சொல்லி என்னத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட ஜீவியம் நினைச்சுக்கிட்டோமா? Do you think that Christian life is ordained for something else? உலக தோற்றத்துக்கு முன்பாக தீர்க்கதரிசிகளினால் ஏற்படுத்தப்பட்டு பல விதங்களில் உறுதிப்படுத்தப்பட்டு ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதான ஆணித்தரமான சத்திய ஜீவியமாக இருக்கிறது. Christian life is a life ordained by so many prophets and it is fulfilled also. நமக்கு பல கடல் அலைகள் நமக்கு வரும், கொந்தளிப்பு வரும், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கு, எல்லாம் இருக்கும். ஸ்தோத்திரத்தோடு இயேசு அந்த நாட்கள் அந்த நேரத்தில் சரியான ஆவியோடு இயேசுவை பின்பற்றுவாயாக. The sea may come with great wrath and the boisterous wind may come and so many things may come. அந்த நேரத்தில் பின்வாங்காத இயேசுவை பின்பற்றுகிற நாம் பின்வாங்க வேண்டாம். At that point of time don't backslide. இப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும்? சீற்றங்கள் ஆனாலும், அலைகள் ஆனாலும், கொந்தளிப்புகள் ஆனாலும், இயேசு கடல் மேல் நடந்தாரே,
நீயும் கடல் மேல் அவருக்கு பின்பற்றுகிற நீயும் அவரை போல் கடலில் நடக்கிற ஒரு ஆளாக இருப்பாய். Whether it is boisterous wind or the sea, or whether it is the lightning or thundering, as Jesus walked over the sea, you also will walk over the ஆவிக்குரிய தெய்வ problems. ஜனங்கள் பிரச்சனையின் மேல் நடப்பாங்க. The people of God shall walk over the கொந்தளிப்புகளின் மேல் நடப்பாங்க. They shall walk over the காற்று மேல் நடப்பாங்க. They shall walk over the wind. பிரச்சனை அவங்க காலுக்கு கீழ இருக்கும். கொந்தளிப்பு All the problems பிரச்சனை are இல்ல, at the feet. அவங்கள மூடுற மாதிரி வரும், ஆனா சோத்திரத்தோட நடப்பாங்க மேல. It will be like, looking like that they will be இயேசுவை covering the உண்மையாய் உத்தமமாய் சரியான ஆவியோடு பின்பற்றுகிற தேவனுடைய ஜனமே, கொந்தளிப்புகளுக்கும் எந்த விதமான சீற்றங்களுக்கும் தாவீதுடைய வாழ்க்கையில் உண்டாகிற பிரதிகூலமான எந்த சூழ்நிலையும் எந்த சோதனையும் கண்டு பயப்படாதே. அவைகளின் மேல் நீயும் நடக்கும்படியாக உனக்கு முன்பாக கடலிலே நடந்த அவைகளின் மேல் நடந்த இயேசு போய்க் கொண்டிருக்கிறார். Children of God were called to follow Jesus. Don't be afraid by seeing many types of sea and waves and wind. என் பின்னே வாருங்கள் என்று சொன்னதான அந்த சத்தம் உன்னையும் அவருக்கு பின்பாக கடலின் மேல் நடக்கச் செய்து உன்னை ஜெயத்தோடு கூட அக்கறையிலே கொண்டு போய் சேர்க்கும். The voice which has called you, follow me, will make you to walk over the sea and to take you to the other shore also. 1434 மத்தேயு 14:34 கென்னசரேத்து என்கிற ஒரு பட்டணத்துக்காக இவர் போனார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். In 1434 we see Jesus visited the city of Gennesaret. கெனசரேத்துன்னு சொல்றது லூக்கா சுவிசேஷம் 5 முதல் 10 வசனம், 5 அதிகாரம் முதல் 10 வசனத்துல அந்த கெனசரேத்துல என்ன நடந்துச்சுன்னு அழகா சொல்லி இருக்கு. The experience of city of Gennesaret is very clearly explained. கெனசரேத்துக்கு போன உடனே தான் ஆணு வாயை பிளந்துட்டு அங்க இருந்த ஜனங்கள் எல்லாம் இயேசுவின் வசனத்தை கேட்க ஆவலா அவரிடத்துல நெருங்கினார்கள். All the people of the city சொல்லிருக்குங்க பாயிண்ட்ஸ் அருமையா. இயேசுவை பின்பற்றணும்னா இதான் இயேசுவை பின்பற்றுறது. All the people crowded to listen the word from Jesus. போன உடனே நிறைய பேர் தேவ வசனத்தை கேட்க வாஞ்சியோடு நெருங்கினார்கள். With great interest to hear the word of தேவ God. வசனத்தை படிச்சு தேவ வசனத்தை கேட்க, கர்த்தருடைய வசனங்களை கூட கொஞ்ச நேரம் கேட்க, அப்படி கேட்க அப்படி இயேசுட்ட நெருங்கி வர ஒரு அனுபவம், இயேசுவிடத்துல இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஆண்டவர்ட்ட நெருங்கி வர்ற ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகும். The more you listen the word of God with great interest, you will get the experience of coming closer to Jesus. நான் சொன்னதான அந்த வார்த்தை நீங்க இருக்குதான்னு பார்த்துக்கிட்டே வாங்க. ஒன்னா வசனத்துல அப்படி சொல்லி இருக்கிறது. The first verse it is mentioned. கடைசி நாட்களில் ஏசாமியை பின்பற்றுன்னு சொல்றது பாட்டு படிச்சுக்கிட்டு குதிச்சுக்கிட்டு அல்லேலூயா ஆமென்னு சொல்லிட்டு என்னத்தையே டப்பாங்குத்து போட்டு போற காரியங்கள் கிடையாது. கிறிஸ்தவ மார்க்கம் பாட்டுகளிலும் இசைகளிலும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடி ஆடி கீடி என்னத்தையோ ஒன்று பண்ணிட்டு போற மார்க்கம் அல்ல. தேவ வசனத்தை கேட்டு, தேவ வசனத்தை படித்து, தேவ வசனத்தை தியானித்து, தேவ வசனத்தின் மூலமாக இயேசுவினிடத்தில் நெருங்குறதுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு ஜீவியம் என்கிறதை நாம் அறிந்து கொள்வோமாக. Let us know this truth. The Christianity is not that just singing and dancing and going out, but listen the word of God carefully and meditate it. இன்றைக்கு மார்க்கத்தை இன்றைக்கு அநேகர் பாட்டுகளினாலும் பலவிதமான இசை கருவிகளினாலும் அது இது போட்டுக்கிட்டு எடுத்து அதில் தான் ஆடி பாடி மகிழ்றது அதான் கிறிஸ்தவ ஜீவியம் என்று யோசிக்க வேண்டாம். Don't think that Christian life is just making கிறிஸ்தவ ஜீவியத்தில் அதுவும் இன்றியமையாததான், அவசியம்தான். That is also essential in Christian life. வேதம் தான் நமக்கு எல்லா விஷயத்திலையும் ஆதாரம். வேதத்தை தள்ளிட்டு வேத வசனத்தை கேட்கறதுக்கு காது இல்லாம மற்றதெல்லாம் போட்டு கூத்து பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு புண்ணியம் இல்லை. There is no use at all if you despise the word of God doing வேதம் தான் ஆதாரம். Scripture is the இந்த இடத்துல நான் ஊழியம் செய்த நாட்கள் 100 முறையாகிலும் சொல்லி இருந்திருப்பேன் அல்லவோ. I think I would have told you 100 times. வேத வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பினாதான் மெய்யான கிறிஸ்தவ ஜீவியம். True Christian life is building up a life upon the true scriptures. இயேசு உண்மையா பின்பற்றுறவங்க. They are the true followers of Jesus. மற்றதெல்லாம் குறைச்சிக்கிட்டு இதை இந்த நாட்களை கூட்டிக் கொள்ளுங்க, அதான் மெய்யான ஜீவியம். அவங்க தான் இயேசு உண்மையா பின்பற்றுறவங்க. In these days you reduce other activities but increase this activity of reading the word of God. ஏசாமி இப்படி வசனத்தை கேட்க நெருங்கணும்னு ஆண்டவருக்கு போய் ஒரு படவுல உட்கார்ந்துக்கிட்டாரு. The moment they wanted to listen the word of God, படவுல உட்கார்ந்த உடனே இந்த படவை கொஞ்சம் தள்ளி கொடுங்க. படவுல கரையோரத்துல படவு இருக்கு. படவுல உட்கார்ந்துட்டு உடனே போதகம் பண்ண ஆரம்பிக்கல. இந்த படவை கொஞ்சம் ஆழத்துல தள்ளி கொடுங்களேன்னு சொல்லி இயேசு சொன்னார். Immediately Jesus told them, you please push the boat to the deep. உடனே அவங்க படவை கொஞ்சம் தள்ளி கொடுத்தாங்க. So they pushed the boat. படவு என்று சொல்கிறது ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்க தேவனுடைய பிள்ளைகளாகி நம்மை காண்பிக்கிறது. The boat signifies the children of God who are in this spiritual life. காலைவேளையிலும் கர்த்தர் நமக்குள்ள சுயாதீனமாக நல்ல முறையில் கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் கிரியை செய்ய முடியாக நம்முடைய ஜீவியத்தை தள்ளி கொடுப்போமாக.
our lives so that God may work independently according to His will in our சற்றே life. கரையிலிருந்து தள்ளி கொடுங்க இயேசுவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல இடம் கொடுங்க, இயேசுவுக்காக நல்ல இடம் கொடுக்கிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. It gives the experience of giving more and more space to Jesus in our தள்ளி life. கொடுத்த உடனே ஏசாமி வாயிலிருந்து போதகம் சத்தியம் வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. The moment they pushed the board, the teachings have படவில come இருந்து from the கொண்டே mouth of Jesus. போதித்துக் கொண்டிருந்தார். Jesus was teaching from the boat. ஆவியானவர் நமக்குள்ளே இந்த ஆண்டவரை பின்பற்றுகிற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரியமானவர்களே, நாம் எப்போது இயேசுவுக்காக நம்முடைய ஜீவியத்தை விட்டு கொடுத்து தள்ளி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். The children of God at all times in our life we should be able to அப்படி push தள்ளி or give கொடுக்கும் பொழுது space for ஆண்டவரே Jesus. நம்மிடத்திலிருந்து நமக்குள்ளிருந்து போதித்துக் கொண்டே இருப்பார். Then Jesus himself will be within us and he will keep வேற on teaching ஒருவரும் us. நமக்கு போதிக்க வேண்டியதில்லை. No, it is no necessary. இயேசுவை பின்பற்றுகிற ஜீவியம் என்று சொல்கிறது இயேசுவால் போதிக்கப்பட்டு நாம் நடக்கிற ஒரு ஜீவியமாக இருக்கிறது. The following Jesus means taught by Jesus, led by நமக்குள்ள Jesus. கர்த்தர் ஊற்றி இருக்கிற அபிஷேகம் தேவ அன்பு நமக்குள்ள இருக்கிறது. The anointing of the Holy Spirit has set abroad His love in அந்த our அன்பு hearts. நமக்கு போதிக்கும். That love shall teach வேற us. ஒருவரும் போதிக்க வேண்டாம். No, it is not இப்படி necessary நடன்னு teaching. சொல்லி அந்த அன்பு சொல்லும். The love will tell you. இதான் இயேசு போயிட்டு இருக்கிற இந்த வழி தான் இயேசு உனக்கு முன்னால போற வழி, இந்த வழியில போன்னு சொல்லி அந்த அன்பு நமக்கு சொல்லும். That love will teach us. This is the way Jesus went through. You இந்த go through பாதையில that. போகாத இயேசு உனக்கு முன்னால இல்ல, அது இயேசு போற பாதையில இந்த பாதை இயேசு போற வழின்னு சொல்லி நமக்கு நல்லா டைவர்ட் பண்ணி பிரிச்சு காமிக்கும். It will clearly show the difference. This is not the path went by Jesus. ஆண்டவரை பின்பற்றுகிறதான தேவனுடைய ஜனமே, பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பரிசுத்த ஆவியினால் போதிக்கப்பட்டு நடத்தப்படுகிற ஒரு ஜீவியம் உண்டு. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் யாரோ அவர்கள்தான் தேவ புத்திரர்கள், அவர்கள்தான் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக A இருக்கிறார்கள். child of God, there is an experience of taught and led by the Holy Spirit. They are the true children of God. இப்படி போதிக்க படவை ஆண்டவர் சொல்ல, நீ போய் வலைய ஆழத்தில் போய் போடு என்று சொல்லி கட்டளையிட்டார். After teaching, Jesus again is telling, put your net in the deep. இப்ப 4ஆம் வசனத்துல படிச்சு பாருங்க, போதகத்தை போதிச்சு முடிச்ச உடனே வலையை கொண்டு போய் ஆழத்திலே போடு என்று சொன்னார். The moment he finished the teachings, he says, put your nets in the deep. அந்த போதகம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த போதகத்துக்கு முந்தின நேரங்கள் எல்லாம் ஓரத்திலேயே போட்டுக்கிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லாம ஒரு மீன் அகப்படாம சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. Before the teachings, they were very much tired and weary because the sights only. ஆனால் இயேசு போதகம் பண்ணி முடித்த பின்போ இயேசுடைய வார்த்தையின்படியே அவர்கள் ஆழத்திலே கொண்டு போய் வலைய போட்டார்கள். இது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஆழமான கத்துடைய அன்பின் அல்லது கத்துடைய ஆவிக்குரிய அனுபவங்களுடைய ஆழத்தில் கொண்டு போகப்படுகிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. After the teaching of Jesus Christ, according to His word, they laid the nets in the deep. It signifies even laying our own life. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். Follow me, I will make you fishers of men. பிரியமானவர்களே, இங்கே இயேசுவை பின்பற்ற ஒப்பு கொடுத்து கெர்கெசேனருக்கு போனதான இவர்கள் ஆழத்திலே போய் வலையை போட முடியாது. கர்த்தர் செய்தார். Here the people who are in the Gennesaret, they went to lay the net in the deep. இயேசுவை எந்த அளவுக்கு உண்மையுத்தமாய் பின்பற்றுகிறோமோ அப்பொழுது இயேசுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் அவருடைய சுவாபத்துடைய ஆழத்துக்குள் பிரவேசித்து ஆண்டவருக்கு ஒப்பனையாக கர்த்தரை மாற்றுகிறார். To what extent we follow the truth in Jesus Christ, to that extent He will make us to enjoy His love, His breath. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே ஆழத்திலே போய் வலையை போட்டார்கள். They laid the nets according to the word of Jesus. கடைசி நாட்களில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படியே நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புவோமாக. In this last day, let us build up our life according to the word of God. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை விட்டு சுயமாய் சுயாதீனமாய் நம்முடைய வார்த்தையின்படி மனுஷனுடைய ஆலோசனைகளின்படி மற்றவருடைய ஆலோசனைகள் வார்த்தைகளின்படி நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புவோமானால் ஆழத்திலிருந்து ஆழத்துக்குள்ளாக கடந்து போக முடியாது. இயேசுவை பின்பற்றுகிற ஜீவியம் அதுவல்ல. If you build your life according to your own word or the counsel according to others, you cannot build your life from deep to deep. That is not life of building your life on அப்படி Jesus. கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் செய்த உடனே வலை கிழிந்து போகத்தக்கதாக கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். Those who did according to the word of Jesus, they could catch வலை கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்கள் அவர்களுக்கு அகப்பட்டது. So they got such amount of fishes. கர்த்தரை பின்பற்றுகிற தேவ ஜனமே, இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு உண்டாகிற ஆசீர்வாதத்தை இது காண்பிக்கிறது. It signifies the blessings those who follow Jesus Christ. இந்த கடைசி நாட்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக கர்த்தர் நமக்கு மிகுதியான ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க வாஞ்சிக்கிறார். In these Lord days, God want to bless us in abundance so that our nets may turn. இயேசுவை பின்பற்றின தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு ஒரு குறைவை வைக்க மாட்டார். Oh, child of God, follow Jesus. God shall not lack anything for வலைகள் you. கிழிந்து போகத்தக்கதாக உன் ஃபியூச்சரை உன் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். Lord is willing to bless your future so that you are தைரியமாக இயேசுவை பின்பற்றுவாயாக. boldly you follow Jesus. இன்றைக்கு இருக்கிற குறைச்சல்களை கண்டு இயேசுவை பின்பற்றுகிற விஷயத்தில் நீ தடுமாற வேண்டாம்.
Do not get stumbled by seeing the differences and lacking. என்ன சூழ்நிலை இருந்தாலும் தைரியமாய் இயேசுவை பின்பற்றுவாயாக. வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை அகப்பட செய்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். Whatever the circumstances it may be, but you follow Jesus courageously, God will bless you such a way so that your net may turn. இத பார்த்த உடனே வலை கிழிஞ்சு போற மாதிரி மீன் கிடைச்சிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மீனே கிடைக்கல, இப்ப இப்படி ஒரு மீன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி பேதுரு அவரை பார்த்து நான் பாவியான மனுஷன் என்று சொல்லி தன்னுடைய நிலவரத்தை உணர்கிறவனாக காணப்பட்டான். Realized his life. So before sometime he could not receive any peace. Now he got abundance of peace. இயேசுவை பின்பற்றுகிற ஜீவியம்னு சொல்றது எப்போது நம்முடைய நிலவரத்தை உணர்கிற ஜீவியம். நம்ம இருக்கிற லைஃப் நம்முடைய நிலவரத்தை உணராத ஒரு ஜீவி இயேசுவை பின்பற்றுகிற ஜீவியமே கிடையாது. The following பேதுரு சொல்றான், நான் பாவியான மனுஷன், வலை கிளியிற மாதிரி மீன் கிடைச்ச உடனே அவனுக்குள்ள தான் யாருங்கிற உணர்வத்தை உடனே வெளிப்படுத்தினான். நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே. The experience of following Jesus means convicting oneself. That means realizing I am a terrible sinner. பின்பற்றுகிற ஜீவியம் என்று சொல்கிறது நம்முடைய நிலவரத்தை எப்போது உணர்ந்து நம்மை நாமே நிதானித்துக் கொண்டு இயேசுவுக்கு முன்பாக, அவருடைய அளவுக்கு முன்பாக, அவருடைய சுவாபத்துக்கு முன்பாக நம்முடைய நிலவரத்தை உணர்ந்து நிதானித்து சுத்திகரித்து கொண்டு ஆண்டவரை பின்பற்றுகிற ஜீவி அவர்கள் தான் இயேசுவை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்கள். The experience of following Jesus means discerning our own life and own shortcomings and keep on sanctifying our life. That is called the life of following Jesus. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to the holy name of the Lord. இருக்கு 2-3 சொல்லிட்டு அது மற்றதெல்லாம் நான் விட்டு விடுகிறேன். There are many things to say, but I'll say 2 or 3 things. அடுத்தபடியாக வேதத்தில் வாசிக்கிற வண்ணமாக இவர் எருசலேமுக்கு போனார். And we read in the scripture next எருசலேம்னு சொன்னா ஒரு பக்கத்துல பாடுகள் நிறைஞ்ச கட்டுகள் நிறைஞ்ச இடம். Jerusalem means full of sufferings and இயேசு கூட சொன்னாரு, நம்ம எருசலேமுக்கு போற மனுஷமான அங்கே மனுஷனுடைய கையில ஒப்புவிக்கப்பட்டு கட்டப்படுவார். Jesus told his disciples, we are going to Jerusalem. அங்க அவருக்கு பாடுகள் ஆரம்பித்தது. பாடுகள் அதுக்கு பிறகு ஆரம்பிச்சிச்சு. The suffering begins from there only. இந்த எருசலேம் ஒரு பக்கத்துல பாடுகள் கட்டுகள் நிறைஞ்ச இடம், மறுபக்கத்துல என்ன நடக்குது தெரியுமா? மிகுந்த நிறைஞ்ச சமாதானம் நிறைஞ்ச இடம். One side Jerusalem is a city filled with bondages and sufferings. Another side it is filled with joy. பட்டணம் முழுவதுமே சமாதானத்தினால நிறைஞ்சு உருவாக்கப்பட்ட ஒரு பட்டணம். This is a city made with full of peace. இதுக்கு வேற அர்த்தமே இதுக்கு கிடையாது. There is no other meaning for the city. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to the holy name of the Lord. பிரியமானவர்களே, இயேசுவை பின்பற்றுகிற இந்த வாழ்க்கை ஒரு பக்கத்துல பாடுகளும் கஷ்டங்களும் உபத்திரவங்களும் கட்டுகளும் சிறையிருப்புகளும் பல பாடுகளும் நிறைந்த மார்க்கம். ஆனால் அதுக்கு மத்தியிலேயே அதுக்கு இடையிலேயே நிறைஞ்ச சமாதானம் உள்ள ஒரு ஜீவியம். One side the following life of Jesus Christ is full of captivity, bondages and sufferings, but at the same time in the midst of that there is a great peace and joy. கடந்து போகிறதான பாதையில எந்த அளவுக்கு போராட்டத்தையும் பாடுகளையும் சோதனைகளையும் கட்டுகளையும் காவல்களையுமே நீ பார்த்து சோர்ந்து போய் கொண்டிருப்பாய். உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பூரண சமாதானத்தை ருசிக்க முடியாமல் நீ தத்தளித்து கொண்டிருப்பாய். How long you will be looking unto the turmoils and sufferings and pains, but you are not able to see the best. நாம் பயப்பட வேண்டாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை என்ன பாதையில் நடத்திட்டு போனாலும் அதுக்கு அந்த பாதை தான், அந்த கட்டு தான், அந்த பாடுகள் தான் நிறைஞ்ச சமாதானம் உள்ள ஒரு பாதை என்பதை நாம் விளங்கிக் கொள்வோமாக. Dear child of God, whatever suffering or agony you are going through, fear not. That is the place God is going to give you plenty of joy and peace. அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. They are the people who follow the Lamb wherever he goes. பின்பற்றுகிற விஷயத்தில் உனக்கு எவ்வளவோ பாடுகள் வரலாம். ஆனா ஒவ்வொரு பாடுகள் பாதைகள் மத்தியில் நிறைஞ்ச சமாதானம் உன்னோடு கூட வருகிறது. அந்த சமாதானம் உனக்கு இருக்கிறது என்பதை விசுவாசித்து அந்த சமாதானத்தை விசுவாசித்து ஆண்டவரை பின்பற்றுவோமாக. You may face so much of suffering and pain while following Jesus, but remember in the midst of the pain and பாடுகள் sorrow மத்தியில் ஆறுதலையும் சமாதானத்தையும் பெற்று கடைசி வரைக்கும் நாம் இயேசுவை பின்பற்றி நம்முடைய ஓட்டத்தை முடிப்போம். Let us receive peace more and more and finish our race. அடுத்தபடியாக இவர் ஒலிவ மலைக்கு போனதாக சொல்லப்பட்டிருக்கிறது. Next it is told he went to ஒலிவ மலைன்னு சொன்னார். ராக்காலத்தில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தெரிந்தெடுத்து கொண்ட மலை தான் ஒலிவ மலை. The Mount Olive is the place chosen by Jesus to pray. இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ராக்கால ஜெபத்தை காண்பிக்குது. பகல்ல இயேசு வெயில்ல போய் அங்க உட்கார்ந்து ஜெபிக்கல. ராக்கால ஜெபத்தை காண்பிக்குது. It signifies the prayer in the night, not the prayer. ராக்கால ஜெபத்தை காண்பிக்கிறது. It signifies the prayer in night. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் ராக்காலங்களில் ஜெபிக்கிற ஜெப ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். Those who follow Jesus should preserve the life of praying night. ராக்காலத்தில் ஜெபிக்கிறவங்க தான் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார். Those who pray during night are the people who follow Jesus. இந்த ஜெபம் இந்த ராக்காலத்தில் ஜெபிக்கிற இந்த ஜெப ஜீவியம் தான் நம்மை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். The prayer we make in the night makes us ready for his coming. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:12 படிச்சு பாருங்க. ஏசாமி உயிர் தெழுந்துட்டு பரலோகத்துக்கு போகும்போது அண்ணாந்து பார்த்தாங்களே சீசர்லாம். அப்ப அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஏசாமி பரலோகத்துக்கு போனது ஒலிவ மலையில இருந்து தான் போனார்னு சொல்லப்பட்டிருக்கு. When you read Acts of Apostles chapter 1 verse 12, while Jesus was ascending to heaven, when the disciples அந்த சீசர்களை பார்த்து இப்படி சொல்லப்பட்டது,
ஒலிவ மலையிலிருந்து இயேசு உயிர் தெழுந்தவராக பிதாவின் வலது வாரசத்திலே போய் அமரும்படியாக போகும் பொழுது வானத்தை அண்ணாந்து பார்த்த சீசலை பார்த்து தூதர்கள் இப்படி சொன்னார்கள், ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? இயேசு எப்படி உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இந்த ஒலிவ மலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு போனாரோ அப்படியே வருவார், வித்தியாசம் இல்லை, அப்படியே வருவார். And the angels spoke to disciples who are looking anxiously at the ascension of Jesus Christ. They told them, as you see Jesus ascending, same way you will descend here also. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதும் வர்றது ரெண்டு ஒண்ணுதான். Ascension, descending, both are same. அப்படினால் இந்த ஒலிவ மலை கர்த்தருடைய வருகைக்கு ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. So the Mount Olive is the type of the coming of the Lord. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய வருகையில அவர்களை சேர்த்துக் கொள்வார். Those who follow Jesus Christ, the Lord will gather them in His coming. அவர்கள் ஒலிவ மலைக்கு போனார்கள். They went to Mount Olive. ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. They are the people who follow Jesus wherever He ஒலிவ went. மலைக்கு அவங்க போகணும்னு சொன்னா அந்த கர்த்தருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படணும்னு சொன்னா ராக்கால ஜெபம் ரொம்ப அவசியம். If you want to go to Mount Olive, if you want to go in the coming of the Lord, the prayer night is very. கூட இந்த நாட்களில் பல ராக்கால ஜெபங்களை நியமிக்க முடியாத பரிசுத்தவான்கள் நமக்கு புத்தி சொல்கிறார்கள். Even the saints are exhorting us to make night prayers. பகல்ல ஜெபிக்கலாம், ஏரியா ஜெபம் ஜெபிக்கலாம், ஆனா ராக்காலங்களை விழித்திருக்கிற ஜெபம் ரொம்ப அவசியம். But we can pray in the daytime and we can pray in area prayers, but praying night is very essential. நமக்கு சூழ்நிலைகளும் நமக்கு இடங்களும் அனுகூலம் இல்லாதனால ராக்காலங்களை விடிய உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கு நமக்கு அனுகூலம் இல்லாத சூழ்நிலைகள் நமக்கு இப்பொழுது இருக்கிறது. Now we have unfavorable condition to pray throughout the night. அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் மத்தியில் ஏதாவது ஒன்று ரெண்டு மாசம் கடைசி ஜெபம் ஒரு 12:30 1 மணி வரைக்கும் நடத்துறோம், சனிக்கிழமை நைட் ஜெபம் ஒரு 12 மணி வரைக்கும் நடத்துறோம், அந்த ராக்கால ஜெபத்துக்கு கூடயே வரக்கூடாது. நீங்க At least once in a month. சொல்ற பாயிண்ட் தெளிவா சத்தியத்தின் ரீதியில் வந்து விளங்குதா? According to the scripture, do you understand the truth? பகலெல்லாம் நைட்டெல்லாம் உட்காந்து தோத்துறோம் அல்லேலூயான்னு சொல்லி 10லேருந்து 5 மணி வரைக்கும் எத்தனையோ இடங்களில் ஜெபம் நடத்துனது உண்டு. ஜெபங்கள் நடக்கிறது, நமக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை, நேரம் இல்லை, சூழ்நிலை இல்லை. ஒரு மாத கடைசி ஜெபம் மாதத்துக்கு ஒரு நாள் வருது. கடந்த மாதத்தில் திங்கக்கிழமை நைட்டு மாத கடைசி ஜெபம் வந்துச்சு, அதுக்கு கூட ராக்காலத்தில் ஜெபிக்கக்கூடாது. இதை விட்டு போட்டு வீட்டில் ஜெபிக்கிறோன்னு நம்ம சொல்கிறோமா? இதை விட்டு போட்டு வீட்டில் ஜெபிக்கிறோன்னு சொல்கிறோமா? அப்படி சொல்கிறதெல்லாம் அது நல்ல வார்த்தைகள் கிடையாது. At least once in a month we are keeping the month and prayer here. What you not come to that place if you say that I am sitting and praying. அனுகூலமா இல்ல. கடந்த நாட்களில் நைட்டு 10 மணி ஜெபம் நடத்த கூட முடியல. இப்போ 10:30லேருந்து 12 மணி வரைக்கும் ஏதோ ஒரு கிருபையா ஒரு வீட்டில் நம்ம வச்சு ஜெபம் நடத்துறோம். அந்த 1 மணி நேரம் ஜெபத்தில் எங்களை விழித்திருக்க கூடாதா தெய்வ ஜனமே? By the grace of God we don't have good facilities, but one house 10:30 to 12 o'clock in Saturday night we are continuing to pray. At least can you not participate in that? ஜெபத்துக்கெல்லாம் வரக்கூடாத வரைக்கும் 1000 சாக்குப்போக்கு நமக்கு இருக்குல்ல. நான் தனியா இருக்கிறேன், என் புருஷன் ரட்சிக்கப்படல, நான் தனியா போகணும், இப்படி இருக்கணும், எல்லா சாக்கு போக்குகள் சொல்லலாம். சாக்கு போக்குகளை மூட்டை கட்டி நீ ஜெபத்துக்கு வந்து பார், கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு போய் வீட்டில் சேர்க்க மாட்டாரா? காரியங்களை செய்ய மாட்டாரா? இதற்காக இப்படி சாக்கு போக்கு நிமித்தம் தனி ஜெபங்களை ராக்கால கூடி ஜெபிக்கிற சபை ஜெபங்களை நான் விட்டுவிட வேண்டுமா? Don't give up the prayers in the night where congregation is gathering together, and if you don't say so many lame excuses, 1001 excuses, but you come and leave the excuse and attend the prayers. கர்த்தருக்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களா இருந்தால் கர்த்தர் ஏதாயில் ஒரு வழி வாசலை நமக்கு உண்டாக்குகிறவர். அவர்தான் நமக்கு முன்பாக போகிற கர்த்தர், அவர்தான் என் பின்னே வாருங்கள் என்று சொல்கிற இயேசு. If you give room to the Lord, and He is the Lord who makes the way from every place, because He is the Lord who has called us to follow Him. ராக்கால ஜெபங்களை விட்டு விடாதீங்க. Don't give up the prayers in night. சித்தமான கட்டடம்லாம் கட்டி முடிச்ச பிறகு மாசத்துக்கு ஒரு நைட் பிரேயர் கண்டிப்பாக நடக்கும். If God willing, after the building of the construction, once in a month night prayer. இனி இப்பயாயில் அது வரைக்கும் இப்ப இருக்கிற சனிக்கிழமை இந்த மாச கடைசி ஜெபத்துக்கு இனிமே தவறாதீங்க யாருமே. மாச கடைசி ஜெபம் ராக்கால ஜெபங்களுக்கு நாம் தவறி விட்டு விட்டால் எப்படி கர்த்தருடைய வருகையை நாம் பெற்றுக்கொள்வோம் என்கிறது நமக்கு நிச்சயம். If you miss the month in prayer and Saturday night prayer, how can you say that you ஒலிவ மலைக்கு போவோமாக? Let us go to the Mount Olive. ஒரு வார்த்தை இந்த ஒலிவ மலையை நாசமலைன்னு சொல்லி இருக்கிறாங்க. There is a good word. The Mount Olive is called the Mount of Destruction. Mount of Destruction, அதாவது அழிவுக்குரியதான ஒரு நாசமலை. தமிழ் வார்த்தை பாருங்க, நாசமலை. The word Tamil word is saying Mount of Destruction. ராக்காலங்களில் ஜெபிக்கிறவங்கள ஒரு அளவையும் நாசமாக்க முடியாது. அதான் அதனுடைய அர்த்தம். The meaning is ஒலிவ மலை ஒரு பக்கத்தில் ஒலிவ மலை, மறுபக்கத்தில் நாசமலை. உன் வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னை நாசம் போக்குறதுக்கு நீ மோசமா போன்னு சொல்லி உன்னை எத்தனை பேர் சபிச்சாலும், நீ மோசம் போவதுக்கு எதுவாக எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், பிசாசு உன்னை எத்தனை விதங்களில் மோசம் போக்க முடியாது, நாசமாக்க முடியாது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் உனக்கு விரோதமாக கிரியை செஞ்சாலும் உன்னை நாசமாக்க முடியாது.
One side, the Mount Olive is the prayer by night, but another side, it is the Mount of Destruction. Let anything of any devil come, you will not be shaken. எலும்பி முழங்கால நில்லுங்க. During night times, kneel down. காலங்கள்ல சபை கூடி வந்து தேவசமூகத்துல பரிசுத்தவான்களோட ஜெபம் பண்ணுங்க. Arise and come during the night to the saints along உங்களை காத்து கொள்ளுகிறவர்களே ஒரு நாள் நாசம் அடைய மாட்டோம். Those who keep the prayers, they'll never be destroyed. பேதுரு சார் யோபு சொல்றேன், என்னை நாலாம் பக்கத்திலேயும் ஆண்டவர் நாசமாக்கினார்னு சொல்லியிருக்கு. Job says all the four sides Lord has destroyed. நாசமாக்க முடியாத பாதைக்குள்ள கொண்டு போகப்பட்டான். I was taken to the path of destruction. ஒண்ணுலோட நாசம் ஆகல. But I was not destroyed. ஒண்ணுலோட நாசம் ஆகல. I am not destroyed. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of the Lord. அடுத்தபடியாக வேதத்துல வாசிக்கிறோம், கடைசி அவர் போன கெத்சமனே. At the last place Jesus visited is கெத்சமனே. அந்த இடத்துல தான் இயேசு காட்டி கொடுக்கப்பட்டார். There only was betrayed. அந்த இடத்துல தான் இயேசு கடினமான அந்த பாடுகள் மத்தியில கடந்து போனார். There only Jesus went through severe suffering. கெத்சமனேன்னு சொன்னா பகல் நேரத்துல ஜெபிச்ச ஜெபம், பகல் காலங்களில் உள்ள ஜெபம். Gethsemane means the prayer done by day. இன்னொரு வார்த்தையில இது பாடுகள் மத்தியில ஜெபிக்கிற ஜெபம். It is the prayer in the midst of that suffering. கெத்சமனேன்னு சொல்றது பாடுகள் மத்தியில ஜெபிக்கிற ஜெபம். Prayer made in the midst of ஒலிவ suffering. மலைன்னு சொல்றது ராக்காலத்துல ஜெபிக்கிற ஜெபம். Mount Olive means the prayer by night. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் மத்தியில ஒரு ஜெபஜீவி அவசியம். For the children of God, a prayer in the midst of suffering is necessary. ஜெபிச்சு உனக்கு பதிலே கிடைக்காது, பாடுதான் பெருகிட்டு இருக்கும், அதன் மத்தியிலும் ஜெபித்து கொண்டிருக்கிறது தான் கெத்சமனே. You are making so much prayer, still you are not receiving the reply. கெத்சமனேல இயேசுவுக்கு பதிலே கிடைக்கல. இந்த ஆத்துமா என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கட்டுனார், நீங்கல, ஆனாலும் முடிய சித்தத்து முடி ஆகட்டும்னு ஆண்டவர் ஏசாமிக்கு பதிலே கிடைக்கல. ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் தான் நடந்து கொண்டிருந்தது என்று அதுக்கேற்ற விதத்தில் இவர் ஒப்பு கொடுத்து விட்டார். அவருக்கு பதில் கிடைக்கவில்லை. Jesus did not receive any answer for his prayer and he surrendered himself according to the will of the Father. பதில் கிடைக்கவில்லை என்று சொல்கிறது அந்த ஜெபத்துக்கு விலை இல்லாம போனது என்று சொல்லி அர்த்தம் அல்ல. It doesn't mean that he did not get any price for his prayer. தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் பாடுகளுக்கு உள்ள அவர் இன்னும் அதிகமாய் கொண்டு போகப்பட்டு கொண்டே இருந்தார். According to the will of the Father, he was taken more and more deeply into the மத்தியில இன்னும் அதிகமாய் போக போக ஜெபம் பண்ண அதுக்கேற்ற பலனும் அவரிடத்திலிருந்து வந்து கொண்டே இருந்தது. The more he prayed, according to that he received the strength also. கெத்சமனேயின் ஜெபம் சிலுவையின் மரணத்தையும் ஜெயிக்க இயேசுவுக்கு உதவி செய்தது. The prayer of Gethsemane helped him to. கெத்சமனேக்கு அடுத்தபடியாக இயேசு சிலுவைக்கு கடந்து போனார். By the prayer of Gethsemane only he went to the cross of Calvary. இயேசு சிலுவையில தலை சாய்த்து தான் கடைசியில இயேசு போன பாதை. The last place Jesus went is the ஆட்டுக்குட்டி ஆண்டவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிற இவர்களே. They are the people who follow Jesus wherever he went. நாமும் இந்த பாதைகளில் எல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் இயேசுவுக்காக சிலுவையை நாம் சந்தோஷமாய் சுமக்கிறவர்களாக இருப்போம். If you walk through these places then you will be happily மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38-39 என்ன வாசிக்கிறோம்? What do you read in 8:38 of Matthew? ஒருவன் எனக்கு பின்னே வர விரும்பினான், if anyone decides to follow தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னால வர let him hate himself and take up his cross and follow me. இந்த இடத்துல சிலுவைன்னு சொல்றது நம்முடைய ஜீவனை இழக்கிறதை காண்பிக்கிறது. Here cross signifies losing your own life. இயேசுவை பின்பற்றுறவங்க சிலுவையை எடுத்துட்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். Those who want to follow Jesus should take up the cross and follow. சொல்றதுனால நல்ல டாலர்ல ஒரு பெரிய சிலுவையை கழுத்துல தொங்க போட்டுட்டதுனால இயேசுவை பின்பற்றுன்னு அர்த்தமா? What is the meaning of following Jesus? That means if you wear a கடந்த 2 வாரத்துக்கு முன்னால பேப்பர்ல நான் பார்த்தேன், ஒரு தேசத்துல ஒரு மனுஷன் தானாகவே ஒரு சிலுவையை, பெரிய மர சிலுவையை செஞ்சுக்கிட்டு தன் ஆணியில அடிச்சு, உண்மையாவே ரியலா அவர் ஆணியில அடிச்சு ஏசாமி சத்தனால அவர் ஆணியில இப்படி சிலுவையில் அவர் கிறிஸ்துவுக்கு இயேசுவுக்கு பயங்கரமான பக்தன்னு போட்டு அப்படி ஆணியில் அவர் உண்மையாகவே அடித்து, பொய் இல்லை, உண்மையாகவே அவரை ஆணியில் அடிக்க வச்சு தொங்கிக்கிட்டு இருக்கிறார் அன்னைக்கு ஏசாமி சத்தனால. அதான் சிலுவையை தூக்கிட்டு இயேசுக்கு பின்னால் போகிற கதைன்னு நினச்சிக்கிட்டீங்களா? I have seen few days before that one person was really hanging on the cross, Jesus was hanging on the cross and he was giving up his life. சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறா, take up the cross and follow me. இயேசுவை பின்பற்றுகிறேன்னு சொல்லுது சிலுவையை தூக்கிட்டு போகணும். The following Jesus means taking the cross. ஒவ்வொருத்தருக்கு ஒரு சிலுவையை கர்த்தர் வச்சிருக்கிறார். God has kept a cross for each one of us. ஒவ்வொருவரும் அந்த சிலுவையை தனக்கு இருக்கிற சிலுவையை எடுத்துக்கிட்டு ஆண்டவருக்கு பின்னால போகணும். Everyone should take up his own cross and follow him. இந்த சிலுவையை எடுத்துட்டு போறதுன்னு சொல்றது அந்த இடத்திலேயே வசனம் இருக்கு, பிரியமானவர்களே, ஜீவனை இழக்கிறவன் தான் சிலுவையை எடுக்கிறவன். In that particular place itself the verse is saying the taking of the cross means losing his life. மத்தேயு 10:38-39 ரெண்டையும் சேர்த்து படி, தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான், என் நிமித்தம் ஜீவனை இழக்கிறவன் அதை காப்பான். Please read Matthew 38 and 39. If anyone loses his own பூமியில life, ஜீவிக்கிற நாட்கள் நம்முடைய ஜீவனை இயேசுவுக்காக வச்சு ஜீவிக்கிறதாங்க சிலுவையை தூக்கிட்டு போறது. In the days of our earthly life, the pouring out the life for Jesus is taking the cross. யாக்கோபு போல நம்முடைய ஜீவனை யாருக்கோ ஒரு ஸ்திரீக்காக வச்சிருக்க கூடாது.
We should not spare our life for நம்முடைய some ஜீவனை woman. உலகத்தில் இருக்கிற படிப்புக்காகவோ பட்டத்துக்காகவோ சொத்துக்காகவோ சோகத்துக்காக நம்முடைய ஜீவனை வைக்க கூடாது. We should not live our life for the education or நம்முடைய ஜீவனை anything else. ரசிகர்களுக்காக பலவிதமான பகுதிகளில் விலையேறப்பட்டவர்கள் அல்லது திறமையுள்ளவர்களாக இருக்கிற மனுஷர்களிடத்தில் ரசிகர்களாக இருந்து அதை ரசித்து அதன் மேல ஜீவனை வைக்கிறதுக்காக நம்முடைய ஜீவன் இருக்கக்கூடாது. In our life we should not become fans of somebody and we should not keep our life on that. உலகத்தில் ஒன்றையுமே நேசிக்க வேண்டாம். Don't love anything. ஜீவனை எங்கேயுமே வச்சிராதீங்க. Don't keep your life anywhere. இதயத்தை எதிலையுமே வச்சிராதீங்க. Don't keep your heart ஜீவனை anywhere. இயேசுவுக்காக விடுங்க. அதுதான் சிலுவையை சுமக்கிறது. Pour out your life for Jesus. மனுஷனுக்கு ஜீவன் சொன்னா 4 அம்சத்தை காண்பிக்கிறது. The life for man means signifies இயேசுவுக்காக ஜீவனை விடணும். நம்மளே குத்தி கொலை செஞ்சுக்கிட்டு ஏசாமிக்கா மரிச்சிருதுன்னு அர்த்தமா? It doesn't mean that giving up life for Jesus means ஜீவனை இயேசுவுக்காக பணயமாக வைக்கிறது 4 அம்சத்தை காண்பிக்கிறது. sacrificing life for Jesus signifies மத்தேயு 6:25 2 நிமிஷத்துல இந்த 4 அம்சம் முடிஞ்சிரும். ஆவி நிறைவு கடன் கொடுப்போமாக. within 2 minutes the 4 actions will finish. மத்தேயு 6:25 படிக்கிறோம். ஒரு மனிதனுக்கு அவன் சாப்பிடுகிற ஆகாரம் தான் ஜீவனாக இருக்கிறது. In Matthew chapter 6 verse 25 the food by man வருகையின் கடைசி நாட்களில் புசிப்புக்கும் குடிப்புக்கு ஏதுவானவைகளை குறித்தே கவலைப்படாமல் ஜீவனத்துக்கு ஏதுவானவைகளை வெறுத்து இடத்துல வைத்து இயேசுவின் சிலுவையை சுமப்போமாக. In this last day, do not be worried always for your eating and drinking, but you keep your worries upon Jesus and follow him. எச்சரிக்கப்படக்கூடிய ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லி இருக்கிறது. மணவாளன் வருமட்டும் மனசுமானன் வருமட்டும் புசித்தார்கள், குடித்தார்கள், உட்கார்ந்தாங்க, எழுந்திருந்தாங்க, அவர்களை வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். நம்முடைய ஜீவியத்தில் ஒரு காலம் நமக்கு அப்படி சம்பவிக்க கூடாது. It is mentioned in the scripture, one group of people they were eating and drinking and dancing till the coming of the Son of Man come. Even they were not realizing his coming. குடிப்புக்கு ஏதுவாக உலக பிரகாரமா இருக்கிற சம்பாத்தியம், புசிப்பு, குடிப்புக்குரிய இந்த காரியங்களை விஷயத்தை நீங்கள் ஒரு பக்கத்தில் நீங்கள் ஒதுக்கி வைத்து விட்டு இயேசுவை பின்பற்ற இடம் கொடுங்க. ஜீவனை உங்கள் சொந்த ஜீவனை நேசிக்காதீங்க. அப்படி இடம் கொடுத்தால் இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கூட கொடுத்து இயேசுவையும் பின்பற்றலாம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு பின்னால தானா உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். One side, keep aside all the eating and drinking experiences and try to follow Jesus Christ, then Lord will bless you all blessings. இரண்டாவது லூக்கா சுவிசேஷம் 14:26ல இந்த இடத்துல ஜீவன்னு சொல்றது பிரியமானவர்களே சொந்த பந்தம். Luke சொந்த பந்தத்தை 14:26 நேசிக்கிறது. life means loving the own relations. ஜீவிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை சொந்த பந்தத்தை நேசிச்சா ஜீவன் சொந்தக்காரங்க மேல இருக்குன்னு அர்த்தம். If the saved people of God love the relatives, means his life is upon relatives. மனைவியை கர்த்தரை காட்டில் இயேசுவை காட்டில் அதிகமா நேசிக்க கூடாது. Husband should not love the wife more than Jesus. தாய் தகப்பன்மார் பிள்ளைகளை இயேசுவை காட்டில் அதிகமா நேசிக்க கூடாது. Parents should not love the children more than உங்களுடைய Jesus. ஜீவன் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அல்ல. Your life is not the children you have உங்களுடைய ஜீவன் gotten. பூமியில ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தக்காரங்களா புருஷன் மனைவி பிள்ளைங்க அக்கா தங்கச்சியா மாறணும் அந்த அனுபவம் உங்களுடைய ஜீவன். Your life that you are loving your brother and எல்லாவற்றையும் sister. வெறுத்து விட்டு இயேசுவின் மேல் ஜீவனை வைப்போமா. You hate all these things and keep your life upon Jesus. ஜீவனை இயேசுவுக்காக வச்சு இயேசு அதிகமா நீ நேசிக்காம விட்டுட்டேன்னு சொன்னா நீ ஜீவனை யார் மேல வச்சிருக்கீ அவங்க உனக்கு சத்துருக்களா மாற முடியாது. கர்த்தர் செஞ்சிருவார். மனுஷன் செய்யறதுல கர்த்தர் செஞ்சிருவார். If you don't keep your life upon Jesus and love him more and keeping your life on somebody அதைத்தான் else, மத்தேயு then சுவிசேஷம் there will be no enemies to you. 10:37 படிக்கிறோம். ஒருவன் தன் தகப்பனை ஆகிலும் தாயை ஆகிலும் மனைவி ஆகிலும் பிள்ளைகளை என்னை காட்டிலும் அதிகமாக நேசித்தான் எனக்கு பாத்திரவான் அல்ல, என்னுடைய சிலுவையை தூக்கிட்டு எனக்கு பின்னால வர்றவன் அல்லன்னு சொல்லி இருக்கு. That's why we read in Matthew chapter 10 verse 37, Jesus says, if anyone is loving his father, mother or kindred more than me, they are not worthy of me. சத்தியத்தின் வெளிச்சத்துக்குள்ள வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் நேசிக்கணும். அதுக்காக வந்து வெறுக்கணும், தள்ளணும், ஒதுக்கணும்னு இல்லை. மனைவியை நாம் கட்டினா மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு, பிள்ளைகளை நாம் பெற்றெடுத்தா பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு, முழு ஃபேமிலியில் ரொம்ப சமாதானமாக இருந்து சண்டையோ சத்தமோ ஒன்றும் இல்லாமல் குடும்பத்தின் மேலே நாம் ரொம்ப கவனமுள்ளவங்களாக இருந்து குடும்பத்துக்கு உத்தரவாதம் பண்ணி நாம் ஜீவிக்க வேண்டும். கர்த்தரை விட்டுட்டு நாம் நேசிக்க போய்விடக்கூடாது. We should not leave Jesus and start loving our children or wife or husband, but whatever duty we are supposed to do. போட்டி போட்டுக்கிட்டு மனைவி புருஷனை காட்டிலும் இயேசு அதிகமாக நேசிங்க, புருஷன் மனைவியை காட்டிலும் இயேசு அதிகமாக நேசிங்க, பிள்ளைகள் தாய் தப்பனை பார்க்கல இயேசு அதிகமாக நேசிங்க, தாய் தப்பன்மான் பிள்ளைகளை நேசிக்கிறதை காட்டிலும் இயேசு அதிகமாக நேசிக்கிறதுக்கு இடம் கொடுங்க. போட்டி போட்டுக்கொண்டு ஜீவனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்போமா. Let there be a competition to love Jesus. Let the husband love Jesus more than wife, and let the wife love more than husband to Jesus. அப்படி இல்லாமல் நம்முடைய ஜீவனை இயேசுவின் மேல் வைக்காம இயேசுவை நேசிக்கிறது மேல நம்முடைய முழு ஆத்மாவை வைக்காம நம்ம மனுஷன் மேல வச்சுட்டோம்னு சொன்னா நாம் யார் மேல அதிகமாக நேசம் வச்சிருக்கிறோமோ அவர்கள் தான் உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்னு சொல்லுகிற வசனம் பைபிள்ல சொல்லி இருக்கிறது. And if you don't love Jesus more than our kindred, then whom you love more than Jesus, the same will turn us enemies. சத்தியத்தின் அளவுக்கு ஏற்ற விதத்துல சொந்த பந்தங்களை நேசிச்சு அன்பா வச்சுக்கொள்ளுங்க போதும். அப்போ உங்க வீட்டார் சத்துருவா எழுத மாட்டாங்க. இயேசுவையும் ஜம்முன்னு பின்பற்றி போயிட்டே இருக்கலாம்.
If you don't love your household people more, then they will not be enemies. You can keep peace with them. அளவுக்கு அதிகமாக போய் சொந்த பந்தங்களை போய் நேசித்து அப்படி பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த சொந்த பந்தங்களை நேசிக்கிறவங்களே அவங்களும் மனுஷங்க தான். அவங்களே கத்தர் மாற்றிடுவார். அவங்களே உனக்கு சத்துருவை எழுவ முடிய கத்தர் பண்ணிடுவார். இயேசுவை பின்பற்றுறதும் கோட்டை விட்டுருவார், இதுவும் கோட்டை விட்டுருவார். கடைசியில் தனிமையாக நிற்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்துடும். If you don't love Jesus more than anybody else, புரியுறவங்க சத்தமாக ஒரு அல்லேலியா சொல்லி உற்சாகப்படுவோம். ஒரு அல்லேலியா கூட நீங்கள் சொல்ல, இன்னொரு அல்லேலியா சத்தமாக சொல்லுங்க. ஆனபடியினால்தான் சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், எந்த சகோதரனையும் நம்ப வேண்டாம். அவனவனுக்கு இருக்கிற சத்துருக்கள் அவனவனுடைய வீட்டார். everyone the enemies is own household people. Don't believe your friend or your சபையை brother. பிரிக்கிறதுக்காக, சபையில பிரிவினைக்காக இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது என்று யோசிக்கிறோமா? Don't think these words are spoken to divide the church. லிமிட் அன்பாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும், உத்தரவாதம் பண்ணணும், பிள்ளைகளுக்காக படிக்க வைக்கணும், பிள்ளைகளை கட்டி எழுப்பணும், பிள்ளைகளுக்கு ஆஸ்தி சொத்து சுகங்களை சம்பாதிச்சு வைக்கணும், எல்லாம் செய்யலாம். எல்லாம் உத்தரவாதம், பொறுப்பு. அது நிமித்தம் எல்லாம் நம்ம செய்யணும். ஆனால் அன்பு மட்டும் யார் மேலேயும் அதிகமாக வைக்கக்கூடாது. You should have the responsibility. யார் மேலேயும் அன்பு அந்த அளவு சத்தியத்தின் அளவுக்கு வச்சுட்டு இயேசு ஒருத்தர் மேலே மாத்திர முடியும். ஜீவனை Your love should not be excess towards anybody. Your love should be only towards Jesus. மூன்றாவதாக ஜீவனை விட்டுட்டு ஜீவனை இழந்துட்டு சிலுவையை தூக்குறதுன்னு சொல்றது. மூணாவது, ஒரு மனுஷனுக்கு ஜீவன் வீடு ஆஸ்தி சொத்து சுகமாக இருக்கிறது. Losing life and taking the cross means it signifies the house property. சொத்து சுகம் வீடு ஆஸ்தி பணம் பொருள் சம்பாத்தியம் இதன் மேல் நம்பிக்கையை வைத்து அதுதான் நம்முடைய ஜீவனை வைத்துக் கொள்ள. அப்படி இயேசுவை பின்பற்ற இயேசு மேல் நம்முடைய ஜீவனை வைப்போமா? In these last days let us not keep our life up house or wealth or anything ஒரு else. வெளிப்படுத்தல நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை இவங்க பின்பற்ற என் பின்னே வாங்க மனுஷர் பிடிக்கிறவனாக்குன்னு சொல்றதுக்கு முன்னால இவங்க வலையை எடுத்துக்கிட்டு மீனை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. I want to say one revelation to you. Before they were called by Jesus Christ, they were catching the fish by nets. வலைன்னு சொல்றது பின்னல் அல்லது சிக்கல் அல்லது வலை பின்னல், அதாவது பூமிக்குரிய காரியத்தில் பின்னிட்டு கிடக்குறாங்க, பின்னி இருக்கிறாங்க. Net signifies the சொத்து சுகம் சம்பாதிக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அப்படியோ இப்படியோ இப்படி கட்டணும், நிறைய மீன் கிடைக்கணும், அப்படி இப்படின்னே இவங்க வலையை எடுத்துட்டு மீனை பிடிச்சிட்டு அந்த பூமிக்குரிய சொத்து சுகத்தில் அந்த ஜீவனில் இவங்க நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. They were filled with the earthly life and they with the earthly intention they were இயேசு living. அழைத்தார். Jesus called them. அன்றைக்கு இவங்க வலையை தூக்கி துறவி வீசி எறிஞ்சிட்டு இயேசுவுக்கு பின்னாடி இவர்கள் வந்து விட்டார்கள். That day they thrown the nets and followed Jesus. பூமிக்குரியதான எந்த சிக்கல்களுக்குள்ளேயும் பின்னல்களுக்குள்ளேயும் அகப்பட்டு நாம் பூமிக்குரிய ஜீவியத்தில் சொத்து ஆஸ்தி சுகம் இதில் நம்ம கட்டப்பட்டு போக வேண்டாம். Let us not be trapped by any type of worldly problems and be built upon that. இவங்க வலையை தூக்கி தூர போட்ட உடனே என்ன நடந்துச்சு? இவங்களுக்கு ஆண்டவர் சுவிசேஷமாகி வலையை கொடுத்து விட்டார். When they thrown the nets, what happened? அந்த வலையை வச்சு மனுஷரை பிடிக்க ஆரம்பித்து விட்டார். அந்த வலையை வச்சு மனுஷரை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. With that net they started catching men. சுவிசேஷம் 13:17 அது அப்படித்தான் சொல்லி இருக்கிறது. In Matthew chapter it is told like that. நாம் கூட நம்முடைய ஜீவனை விட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு வெறுக்கிறோமோ, நம்முடைய ஜீவனை எவ்வளவுக்கு எவ்வளவு பணைய வைக்கிறோமோ, ஆண்டவர் நமக்கு ஆத்துமாக்களை கொடுக்கிறவராக இருப்பார். To what extent you lose your life and sacrifice your life, to that extent ஐஸ்வர்யம் விருத்தியானால் ஐஸ்வர்யத்தின் மேல் உன் மனதை நீ வைக்காதே. If the wealth increases, you don't keep your heart on that. ஆசீர்வதிப்பாரானால் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தின் மேல் மனதை வைக்காதே. If the Lord blesses you, don't keep your heart upon the blessings of லூக்கா சுவிசேஷம் 12:15 பொருளாசை உள்ளதான ஒரு மனுஷனை குறித்து இயேசு உதாரணமாக சொன்னார். In Luke Gospel chapter 12 verse 15 we see அங்க சொல்லி இருக்கு, பொருளாசை உள்ள ஒரு மனுஷன் திரளான ஆஸ்தி அவனுக்கு ஜீவன் அல்ல. The person of covetousness, it is told, though he got the life, it is not life. 12:15 லூக்கா 12:15 படிச்சு பாருங்க. திரளான ஆஸ்தி ஒருத்தனுக்கு ஜீவன் அல்ல. The multitude of wealth is not the life of a பூமியில person. ஜீவனை வைக்காதீங்க, தேவனிடத்துல ஜீவனை வைத்து தேவனிடத்துல ஐஸ்வர்யவான்களாய் மாறுவோமாக. Keep your life upon Jesus and become a rich person in God. காலை வேளையில நம்முடைய வலையை விட்டு விடுவோமாக. This morning let us give up our nets. இதுவரைக்கும் நம்ம மீன் பிடிக்கிற வலையை கையில் வைத்துக் கொண்டிருந்திருக்கலாம். Till now we may be holding the nets மீனை of பிடிச்சு fish. எடுத்து சம்பாத்தியம் ஒண்ணு அப்படி செய்ய பிடிச்சுன்னு பூமிக்குரிய கவலைகளினால் சுற்றி கொண்டிருந்திருக்கலாம். We may be roaming here and there with ஆனால் அந்த வலையை கர்த்தர் இந்த காலை வேளையில தூக்கி எரிய வைத்து அந்த வலை பின்னலில் இருந்து நம்மை விடுதலையாக்கி பரலோகத்துக்குரியதான அந்த வலைக்குள் நம்மை கொண்டு வருகிறார். In this morning God is making us to throw the nets with the spinning and he is bringing us to the net of மத்தேயு heaven. சுவிசேஷம் கடைசியாக ஒருவன் தன்னை தான் வெறுக்க வேண்டும். The last verse is a person to hate himself. நாலாவது ஒரு மனுஷனுக்கு ஜீவன் சொல்றது தன்னை தான் வெறுக்கிறது. Hating himself. அது நம்முடைய சொந்த வழிகளை வெறுக்க வேண்டும். We should hate our own ways. சொந்த சித்தங்களை வெறுக்க வேண்டும். Hate our own will. சொந்த விருப்பங்களையே வெறுக்க வேண்டும். Hate your own desires. சொந்த சுயத்தை வெறுக்க வேண்டும். You should hate self. சுயத்தை பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும். Sacrifice கண்களை yourself. மூடலாமா? Can you ஒப்பு கொடுக்கிறவர்களே கண்களை மூடலாமா? Can you close your eyes? அநேகர் ஒப்பு கொடுக்க முடியாத இருதயத்தில் ரொம்ப ஆவல் உண்டாகிறதை கர்த்தர் எனக்கு ஆவியான வெளிப்படுத்துகிறார். The Spirit of God is revealing to me many people அப்படி ஆவல் உள்ளவர்கள் தானா? கர்த்தர் வெளிப்படுத்துகிறது உண்மைதானா? Whether the Lord முடக்கலாமா? can you கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? Can you look into ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாமா? Can you call upon the Lord? நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துடலாமா? Can you surrender your ways to the ஜீவனை Lord? வைத்து விடலாமா? Can you pour out your life? ஜீவனை வச்சிரலாமா? Can you lay your life? ஜீவன் தப்ப ஓடு. You run to save பின்னிட்டு life. பாராதே. Don't look back. இயேசுவை
மாத்திரம் பாரு. Look to Jesus என் alone. பின்னே வாங்கன்னு சொல்ற அந்த சத்தத்தை மாத்திரம் பாரு. Look to the voice which says, பின்னிட்டு follow me. பாத்துறாத. Don't பின்னால turn. பிசாசு இருக்கிறான். Because Satan is பின்னிட்டு பார்த்தா பிசாசு இருக்கிறான். behind you. Satan. அவனுக்கு பின்னால போகாத. Don't go behind him. பின்னால பார்த்தா உலகம் இருக்குது. The Lord is உலகம் இருக்கு பின்னால பார்த்தா. back side world is அங்க there. போகாத. Don't go there. பின்னிட்டு பார்த்தா சோதம் குமாரா இருக்கு. அசுத்தமும் அருவருப்பும் மாம்சமும் அசுத்த வல்லமைகளும் இருக்கு. அங்க போகாத. அத பார்க்காத. Don't look into the back which என் is பின்னே வாருங்கள் என்கிற சத்தத்தை கேட்டு இயேசுவுக்கு பின்பாக ஓடுவாயா? Look to the voice of Jesus calling. ஒரு விசை தேவ சபை கர்த்தர் உயிர்ப்பித்து புதிய தீர்மானத்துக்குள்ள கொண்டு வந்து அபிஷேக இறங்கி விட்டார். Lord has descended in the midst of church once again to revive the church in ஒப்பு spirit. கொடுக்கிறவர்கள் மனப்பூர்வமாய் உடனே ஒப்பு கொடுத்துடுவோம். Those who want to surrender உடனே தீர்மானம் எடுத்து விடுவோம். take immediate decision. ஆட்டுக்குட்டியான எங்க போனாலும் நான் அவரை பின்பற்றி பார்ப்பேன். Wherever I go, I look unto நான் him. அவரை பின்பற்றி போவேன். I will follow him. என் பின்னே வாருங்கள் என்கிற சத்தத்துக்கு இடம் கொடுப்போமாக. Let us give room to the voice இயேசுவை who உண்மையாய் says, நான் பின்பற்றுவேன். I will follow Jesus. நான் இயேசுவை பின்பற்றி உண்மையான கிறிஸ்தவனாய் நான் ஜீவிப்பேன். I shall live like a true Christian. நான் சிலுவையை எடுத்துக்கொண்டு நான் இயேசுவை பின்பற்றுவேன். Take up the cross and follow இயேசு Jesus. எங்க போனாலும் நான் இயேசுவை பின்பற்றுவேன். Wherever Jesus goes, he follows. கடைசியா இயேசு போன இடம் சிலுவையாக இருக்கிறது. The last place where Jesus ஜீவித went is நாளெல்லாம் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவோமாக. all the days of life. set ஜீவனை up the cross and இயேசுவுக்காக பணயமாக வைத்து விடுங்க. follow. Yeah, lay your life as வேற sacrifice. எங்கேயாவது நம்முடைய ஜீவன் இருந்தா அதை இப்பொழுது எடுத்து விடுங்க. அந்த இடத்தை விட்டு எடுத்து விடுங்க. If anywhere your life is that, remove it from that இயேசுவின் place. மேல் நம்முடைய ஜீவனை வைப்போமாக. Let us lay our life upon அப்படி Jesus. வைக்க வைக்க ஒரு அபிஷேகம் நம்மை சந்திக்கும். As you keep on அப்படி laying தீர்மானம் on எடுக்க Jesus, எடுக்க ஒரு அபிஷேகம் நம்மை சந்திக்கும். the anointing shall be sit there. மௌனமாக இருக்க வேண்டாம். மௌனமாக இருக்க வேண்டாம். Don't be silent. வாயை திறக்காம இருக்க வேண்டாம். Don't be silent with all your ஏதோ போர் அடிச்ச மாதிரி இருக்க வேண்டாம். Don't be more. எல்லாருக்குள்ள இந்த தீர்மானம் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. Take the determination. இன்னும் இந்த தீர்மானம் எழும்பிக் கொண்டே இருக்கட்டும். Let the decision arise. உரத்த சத்தமாக இந்த தீர்மானம் முழு இதயத்தோடு நாம் செய்வோமாக. With your loud the அப்பொழுது decision. கர்த்தர் ஜீவித நாளெல்லாம் அவரை பின்பற்றும்படியாக நமக்கு கிருபையை தருவார். The Lord shall give us grace to follow ஜீவன் him. தப்ப ஓடும்படியாக கிருபையை தருவார். Lord shall give us the life to நம்முடைய save our life. ஜீவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். The Lord shall make us to ignite the பூமியில eternal life. எதிர்மேல ஜீவனை வைக்க வேண்டாம். அப்பொழுது நாம் அதை இழந்து போய் விடுவோம். Don't keep your life on the earth. இயேசுவின் மேல் மாத்திரம் உன்னுடைய ஜீவனை வைப்பாயாக. Lay your life only upon Jesus. இயேசுவின் மேல் மாத்திரம் உன் உயிரை வைப்பாயாக. Lay your life only upon என் Jesus. உயிர் இயேசு. My life is என் Jesus. உயிர் இயேசு. My life is என் Jesus. சுவாசம் இயேசு. My faith is என் Jesus. சுவாசம் சத்தியம். My faith is என் truth. சுவாசம் வருகை. My faith is என்னுடைய coming. ஜீவன் வருகை. My life is coming. இதற்காக கதறுவாயாக. You cry. இயேசுவின் பின்னே போக துணிந்தே. இயேசுவின் பின்னே போக துணிந்தே. இயேசுவின் பின்னே போக துணிந்தே. பின்னோக்கே நான் தீர்மானத்தோட ஆமென். வல்லமை இருக்கிறது. கடைசியா ஒரு அபிஷேகம் இருக்கிறது. உலகமே சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே. பின்னோக்கே நான். பின்னோக்கே நான். பின்னோக்கே நான். ஸ்நேகிதர் தள்ளி உம்மை பின்பற்று. ஸ்நேகிதர் தள்ளினோ பின்பற்ற வேணுமே. சிலுவையில் தள்ளி. ஹல்லேலூயா. பின்னோக்கே நான். பின்னோக்கே நான். பின்னோக்கே பின்னோக்கே நான். கஷ்டமே இந்த நஷ்டம் எல்லாம் சேர்ந்து ஹல்லேலூயா. ஆமென். கஷ்டமே கஷ்டமே பின்னோக்கே நான். பின்னோக்கே நான். பின்னோக்கே நான். பின்னோக்கே நான். இயேசு என் ஆசை சீயோனின் வாஞ்சை. இயேசு என் ஆசை சீயோனின் வாஞ்சை. இயேசு என் ஆசை சீயோனின் வாஞ்சை. பின்னோக்கே நான். பின்னோக்கே நான். பின்னோக்கே நான். பின்னோக்கே நான். உலகமே பின்னே சிலுவையின் முன்னே. உலகமே பின்னே. சிலுவையின் முன்னே. உலகமே பின்னே. சிலுவையின் முன்னே. பின்னோக்கே நான். ஆமென். வல்லமை இறங்கிவிட்டது. வல்லமை இறங்கிவிட்டது. உன் தீர்மானத்தின் மேல் அபிஷேகம் இறங்கிவிட்டது. அபிஷேகம் இறங்கிவிட்டது. ஹல்லேலூயா.
நஷ்டமில்லாம கஷ்டமே நீங்க நஷ்டமில்லாம கஷ்டமே நீங்க நஷ்டமில்லாம பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி இயேசு என் ஆசை சீயோனின் ஆமென் இயேசு என் ஆசை சீயோனின் நாதே இயேசு என் ஆசை சீயோனின் நாதே பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் இயேசுவின் தூதே அல்லேலூயா முகத்துணிந்தே இயேசுவின் தூதே முகத்துணிந்தே இயேசுவின் முகத்துணிந்தே பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் ஆமென் தீர்மானம் தீர்மானம் ஆமென் தீர்மானம் எடுப்பாயாக தீர்மானத்தை அங்கீகரிக்கிற கர்த்தர் உன்னை தொட்டு ஆசீர்வதிக்கிறார் ஆமென் பின்னோக்கி நான் 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 ஹalleluya 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 கல்லகலவ கத்திடா யகலவ ஹகலவ ஷகலவ கலகலவ கத்திடா யகலவ ஹகலவ ஷலாய் பிகலவ ஹகிலியாலவ கத்திடாலியா விலகலவ லாய் விலகலவ கத்திடாலியா கியாலவ லிகலவ லிக சகலவ புகத்துணிந்தே இயேசுவின் பின்னே புகத்துணிந்தே இயேசுவின் பின்னே புகத்துணிந்தே பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் உலகமெங்கும் சிலுவையில் ஆமென் உலகமெங்கும் சிலுவையில் உலகமெங்கும் சிலுவையில் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் உலகமெங்கும் சிலுவையில் உலகமெங்கும் சிலுவையில் உலகமெங்கும் சிலுவையில் பின்னோக்கி நான் 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 ஹalleluya பின்னோக்கி நான் பின்னோக்கி ஹalleluya 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 ஆமென் ஆண்டவரே நன்றி 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 கொடுத்த அபிஷேகத்துக்காய் நன்றி கொடுத்த தீர்மானத்துக்காய் நன்றி கொடுத்த வல்லமைக்காய் நன்றி கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஹalleluya 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 ஆமென் 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 சூரியனுக்கு கீழே ஒரே ஒரு அனுபவம் இயேசுவை பின்பற்றுகிற அனுபவம் மாத்திரம் ஒரு விசை நாம் தீர்மானம் எடுத்து இயேசுவை பின்பற்ற முடியாய் ஒப்பு கொடுக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த தீர்மானத்துக்காய் சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் 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 கடைசி வரை இயேசுவை பின்பற்றுகிற நாம் கடைசி வரை அவரை பின்பற்றி அவருக்கு பின்பாகவே நாம் சீயோனா எருசலேமாய் அவருக்குள்ளே நாம் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கடைசி வரை அவரை பின்பற்றுகிறவர்களாக நம்மை மாற்ற இந்த காலையில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஒரு வல்லமையினால் தொடப்பட கர்த்தர் செய்தார் சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் 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 அப்படி தீர்மானம் எடுத்து இயேசுவை பின்பற்றுகிற நம்மையும் நம்முடைய சபையும் மனுஷரை பிடிக்கிறவர்களான சபையாக மாற்றி இந்த நாட்களுக்கு பின்பு நம்மோடு கூட இன்னும் அநேகர் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக மாற்ற முடியாக கர்த்தர் செய்கிறார். அநேக ஜனங்கள் இந்த சபையில் வந்து ஐக்கியப்பட்டு ஊழியத்தை கர்த்தர் விருத்தியாக்க போகிறார். சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் பின்னே வாருங்கள் என்கிற சத்தத்தை இந்த நாட்களில் கேட்டு இயேசுவுக்கு பின்பாக போக துணிந்த தேவனுடைய சபையே சத்தம் பத்தாது. தீர்மானத்தோடு சத்தமாக தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் சொல்லுவார், நான் உங்களுடைய சபையை நிரப்புவேன், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன், சீக்கிரத்தில் உங்களுடைய ஆலயத்தை நான் நிரப்பி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லிக்கொண்டே இருப்பார். சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். செபிப்போம்.
எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, உம்மை பின்பற்றும்படியாக எங்களுக்கு இருக்கிறதான எல்லாவற்றையும் வெறுத்துவிட்டு, எங்கள் ஜீவனையும் வெறுத்துவிட்டு கர்த்தாவே, உலக ஆஸ்திகளையும் சொத்துகளையும் வெறுத்துவிட்டு, உலக இனபன ஜந்துக்களின் அன்பையும் சிநேகத்தையும் நாங்கள் வெறுத்துவிட்டு, எங்களுடைய சுய சித்தத்தையும் எங்களுடைய சுய வழிகளையும் வெறுத்துவிட்டு, எங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு உமக்கு பின் செல்லும்படியாக அழைப்பு பெற்ற உன்னதமான ஜனங்கள் நாங்கள் கர்த்தாவே. எங்களுக்கு தந்த விலையே